நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். அனைவருக்கும் கோபிநாத்தின் அன்பு வணக்கம். நட்பு, ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறதே ஒரு செலிப்ரேஷன், ஒரு கொண்டாட்டம். ஒரு நல்ல நண்பன் மட்டும் கிடச்சிட்டானா வாழ்க்கையில் வேறு எதுவுமே வேணான்னு சொன்னவங்களாம் கூட உண்டது. அது எல்லா தலைமுறையை சேர்ந்தவர்களும் சொல்லுகிறார்கள். அதுவும் நீண்டகால நட்பு அப்படிங்கிறப்போ அது ஒரு வாழ்வினுடைய ஒரு மிகப்பெரிய பகுதியாக, ஒரு அழகான ட்ராவலாக வந்திருக்கும். அந்த ஒரு நீண்டகால நட்பு என்பது எப்படி இருக்கும், அந்த பழைய நினைவுகளை அசை போடுதல் என்பது எவ்வளவு ஆனந்தமான ஒரு அனுபவமாக இருக்கும் அப்படின்னு பார்க்கணும்னு நினச்சது தான் இந்த நீயா நானாவுடைய ஹோல் ஐடியா. இங்கே இருக்கவங்க எல்லாருமே 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள், ரொம்ப காலமாகவே நண்பர்களாக இருக்கிறவர்கள். மேபி சில பேர் சைல்ட்ஹுட்லேருந்து ஃப்ரெண்டாக இருக்கலாம், காலேஜ் டேஸ்லேருந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், அல்லது ஒரே ஏரியாவில் பழகினவங்களாக இருக்கலாம். உங்களுக்கு இடையிலான நட்பு என்பது உங்கள் வயதுக்கு ஈக்குவலானதாக கூட இருக்கலாம். ஸோ அந்த கடந்த கால நட்பு எப்படிப்பட்டது, அந்த வாழ்வு எப்படி இருந்தது, அந்த காலத்தில் நீங்கள் என்னவெல்லாம் செய்வீர்கள். ஏன்னா இன்றைக்கும் நட்பு என்பதை எல்லோருமே கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஸோ இந்த தலைமுறைக்கும் இன்றைக்கு இருக்கவங்களுக்கு ஒரு நீண்டகால நட்பினுடைய அல்லது நட்பினுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறது கூட இந்த ஷோ வழியாக வெளி உலகத்திற்கு தெரியலாம் அப்படிங்கிறது தான் இந்த ஷோவுடைய அடிப்படையான ஐடியா. இப்போ உங்களை கொஞ்சம் சின்ன பையனாக யோசிச்சுங்க. ஒவ்வொருத்தரும் உங்கள் ஃப்ரெண்டுக்கு என்ன நிக்நேம் வச்சுருந்தீங்க அல்லது என்ன பட்ட பேர் நீங்கள் வச்சு கூப்பிடுவீங்க? இங்கேருந்து கொடுங்க. அவன் லைன் பிஸ்னஸ் வந்து சில்லிஸில் இருந்தான். அவன் அப்போதுலேருந்து அவனை எல்லாருமே மிளகா மிளகான்னு தான் கூப்பிடுறது. மிளகா. அவரோட நிக்நேம் என்ன? பேட்டரின்னு கூப்பிடுவோம். ஒரு காலகட்டத்திலே அவன் தம்பி பேர் பத்ரி. ஸோ பேட்டரின்னு ஒரு நிக்நேமுக்காக அப்படி கூப்பிடுவோம். பக்கத்தில் என்ன நிக்நேம்? சரி, நண்பர் கூறுறது எம்ஜிஆர். எம்ஜிஆர். அவர் நேம் ஜி ராமச்சந்திரன். பிறந்த ஊர் மைத்தான்பட்டி, விருதுநகர் பக்கத்தில். சரி. அதனால் எங்கள் குழந்தைகள்லாம் சின்ன குழந்தையாக இருந்தபோதே நாங்கள் எம்ஜிஆர்னு கூப்பிட்டு என் குழந்தைகள் பெருசாகிற வரைக்கும் எம்ஜிஆர்னா தான் தெரியும். ஓஹோ. இப்போ என் குடும்பத்தார் எல்லாருக்கும், என்னுடைய உறவினர்களுக்கு எல்லாரும், என் ஃப்ரெண்டுகள் எல்லாரும் ராமச்சந்திரனா தெரியாது, எம்ஜிஆர்னா தான் தெரியும். எம்ஜிஆர். அவரை பருவாச்சி இளவரசர்னு சொல்லுவோம். பருவாச்சி இளவரசர். ஆமாம். அப்படின்னா அவரே சின்ன வில்லேஜில் இருந்து வந்துடுறேன். அப்போ இவர் பிரைமரி ஸ்கூலு, எலிமெண்ட்ரி ஸ்கூலு அதெல்லாம் படிக்கிறதுக்கு மாட்டு வண்டி வச்சு மாட்டு வண்டியில் தான் ஸ்கூலுக்கு அனுப்புறது, ஸ்கூலுக்கு வர்றது. ஓ, அதனால பருவாச்சி இளவரசர். ஓகே, அவர் எம்ஜிஆர், நீங்கள் இளவரசர். பின்னால அவர் வந்து பக்தி பழம்னு சொல்லுவோம். பக்தி பழம். நாங்கள் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்தோம், தக்கோலம் எங்கள் ஊர். அதில் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க சொல்ல எது வேணாலும் மறந்துடுவான். ஆனால் அந்த 3 பட்டை மட்டும் மறக்க மாட்டோம். நாங்களாம் சின்ன பொட்டு வச்சுன்னு வருவோம், அவன் மட்டும் அந்த 3 பட்டை வச்சுட்டு அதில் ஒரு சந்தன போட்டு வாத்தியார் அப்படி தான் கூப்பிடுவார், வராறா பழம் பக்தி பழம் அப்படின்னு. கமல் சிவா. கமல் சிவா. ஆமாம், அவர் சிவானந்தம். ஆனால் அவர் எங்கே இருக்கும்போது ரொம்ப பியூட்டியாக இருப்பார். அதனால் அவர் வந்து கமல்ஹாசன் நேமோட நிக்நேமோட கமல் சிவா. இவர் கமல் மாதிரியே இருப்பாரா சின்ன வயசில்? இப்போ பார்க்குறீங்க, அப்போ பார்க்காம போயிட்டீங்க. நல்ல வேலை நான் பார்க்கல. நான் பார்க்காத கூட பரவாயில்ல, கமல் பார்த்துருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும். ஓகே. என் ஃப்ரெண்டு வந்து சின்ன குழந்தைலேருந்து கை சூப்பர் சார், விரல் வச்சு சூப்பரண்டு. சரவணன். சரவணன். ஆனால் 7th படிக்கிற வரைக்கும் சடை வச்சிருந்தேன் சார். 7th படிக்கிற வரைக்கும் மொட்டை அடிக்கல சார். 7 வயசு வரைக்கும் சார். 7 வயசு வரைக்கும் மொட்டை அடிக்கவே இல்லை. சடை பண்ணி பூ வச்சு பார்த்துட்டு இருப்போம். ஆனால் சூப்பரன் தாங்க, சூப்பர் சூப்பரன். உங்கள் மனைவிக்கு தெரியுமா அந்த பேர்? தெரியாதா? இனி தெரியும். பக்கத்தில் ஸ்பெஷலாக ஒரு நேமும் நான் அவளுக்கு வச்சதில்லை, அவள் எனக்கு வச்சதில்லை. பட் நாங்கள் 2 பேரும் எல்லா ப்ரோக்ராம்ஸும் சேர்ந்து பாடுறதோ டான்ஸ் ஆடுறதோ செய்கிறதுனால எங்கள் பேரை சேர்த்து தான் கூப்பிடுவாங்க எல்லாரும். பாமா காமாட்சின்னு ஒரு டீமாக தான் கூப்பிடுவாங்க. ஓகே, 2 பேர் பேரை சேர்த்தா கூப்பிடுவாங்க. என்ன ஃபோன் நம்பரோட தெரியுறீங்க? 9629330243. ஏன் காணாங்கனா போனால் கண்டுபிடிக்கிறதுக்காக? புரியல. காணா போன என்ன கண்டுபிடிக்கிறதுக்காக இல்லை, எதுக்கு சட்டையில் என்ன நம்பர் ஒட்டிருக்கீங்கன்னு? என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களை வந்து 30 வருஷமாக தேடிட்டு இருக்கேன். ஊட்டியில் படித்தேன் பாலிடெக்னிக்கில். அதுக்கு பின்னாடி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் என்னால் மிஸ் பண்ணிட்டேன். சரி, இந்த ப்ரோக்ராம் மூலமாக கண்டிப்பாக அவங்கள நான் எப்படியாவது அடையாளம் கண்டுபிடிக்கணும். என்னுடைய ஆம்பிஷனே அதுதான். பரவாயில்ல, ஃபேன்சி நம்பர் வேறு இருக்கு. உங்கள் பேர்? எம்எஸ் விஸ்வநாத். எம்எஸ் விஸ்வநாதன். இது இன்று ஒரு நாள் 2 நாள் கனவு இல்லைங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஒரு டிவி ப்ரோக்ராம் அட்டன் பண்ணணும். அதில் என்னுடைய இதை காமிக்கணும். காணாம போனுடைய ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் சந்திரன், ஊட்டியில் சந்திரன், எனக்கு ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அவங்கள எல்லாம் எனக்கு இதை பார்த்து எப்படியாவது அவங்கள எனக்கு காண்டாக்ட் பண்ணணும். சூப்பருங்க, நல்ல மேட்ருங்க அது. இது சம ஐடியா. ஒரு நாள் நீயா நானா தொடங்குனது இது வரைக்கும் 10 முறை அட்டன் பண்ணியிருக்கேன்.
நம்ம ஸ்க்ரோல் நம்பரை பார்த்து எனக்கு சான்ஸ் கிடைக்கல. அப்போயே ஒரு 5 நாளாக கனவோடயே இருக்கேன். நீயானால பார்ட்டிசிபேட் பண்ணுறோம், இதை வந்து கம்ப்யூட்டரில் இது பண்ணுறோம், ஸ்டிக்கரில் குத்துறோம். ஆனால் எனக்கு ஒரு ப்ராப்ளம் என்னன்னு கேட்டால், நீங்கள் பார்த்தோன்னே அக்செப்ட் பண்ணாமல் இதெல்லாம் அசிங்கமாக இருக்குது எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவீங்களான்ட்டு இப்படியே வச்சுட்டு இருந்தேன். சாச்சா அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. இதில் என்னங்க இருக்குது? இது வந்து எனக்கு ஒரு மாதிரி வெறி. எனக்கு ஃப்ரெண்ட்ஸுனா அது மாதிரி. குட் 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 கிரேட். பக்கத்தில் உங்கள் நண்பருக்கு என்ன பட்ட பேர் வச்சுருக்கீங்க? கரப்பான்னு கூப்பிடுவோம் சார். கரப்பான். என்னமோ ஐஏஎஸ் அப்படின்னா கை தூக்குற மாதிரி தூக்குறீங்க. ஹிட் அடிச்சு கொன்ற போறாங்க. நீங்க வச்ச பேரு? மூக்கா. மூக்கா, ரைட்டா. பக்கத்துல எங்களுடைய 22 ஸ்டூடெண்ட்ஸில் அவருக்கு 21 பேருக்கு அவர் தான் மாமா, மிஸ்டர் இசைக்குமுத்து. நீங்க? அவர் வந்து சொன்ன பெஜரர் மொக்க கோவிந்தன். மொக்க கோவிந்தன் விட மாட்டார். பாயிண்ட் கிடச்சுன்னா விட மாட்டார். ஆனால் எங்களுக்கெல்லாம் வந்து நான் எங்கே என்ன மாமான்னு கூப்பிட்டா கூட பட் காரியங்களை வழிநடத்தி செல்லக்கூடிய கெப்பாசிட்டி அவர் தான் உண்டு. என்சிசிலாம் இருந்தார். அந்த அளவுக்கு அவர் அந்த லீடர்ஷிப் கெப்பாசிட்டி, அந்த கமாண்டிங் பவர் அதெல்லாம் இருந்தனால. ஆனால் எல்லா இருந்தும் மொக்க கோவிந்தன் தான். ஆனால் பாயிண்ட் கிடைச்சா விட மாட்டார். பட் வின்னிங் இருக்கணும். என் கூட படித்ததில் தனிப்பட்ட முறையில் தொழிலதிபர். ஓகே மாமா, ஓகே ஓகே. நீங்க? சந்திரபாபு குமார். சந்திரபாபு குமார். 83 to 87ல அண்ணா யூனிவர்சிட்டி எந்த ஃபேக்கல்ட்டியில் எந்த டான்ஸ் ப்ரோக்ராம் வாங்கிட்டு வந்துடும். டான்ஸ் ப்ரோக்ராம்? ஆமாம் சார். அவருக்கு பெட் நேம் என்னன்னா ஆர்டிஸ்ட் சார். இப்போ பேனா கொடுத்தா கூட சிவாஜி தான் அவருக்கு ரொம்ப பிடிச்சவர். அப்படியே கையை வச்ச உடனே கடற்கடன்னு சிவாஜி போட்டாவே டக்குன்னு வரைஞ்சிடுவார். ஓ சார் யாரா இருங்க வர. எதுக்கு யாரா சார்? அதாவது நாங்கள் ட்ரூப் வந்து ஒரு 40 people சார், ஆல் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் டுகெதர். நாங்கள் யாராவது எங்கே தூரமாக இருந்தாங்கன்னா டூ லொக்கேட் அவர் பீப்புள் யாரா யாரா அப்படின்னு கட்டினா போகிறோம். அது என்னமோ அந்த மாதிரி வந்துச்சு சார். முந்தி வந்து டவுனில் இருந்தோம், அங்கே யாரா யாரான்னு கத்தின்னு வருவாங்க சார். ஸோ அந்த குரலும் எனக்கு அந்த மாதிரி வந்துருச்சு. ஸோ அந்த யாரா யாரான்னு கத்தும் போது கண்டுபிடிச்சிருக்கோம். கூப்பிடுங்க பாப்பா. எப்படி கூப்பிடுங்க? யாரா யாரா அப்படின்னு இந்த டோன்ல தான். ஆமாம் சார். அப்போ எங்கே இருந்தாலும் தெரிஞ்சுக்கலாம் சார். ஆக படிக்கல சார். பக்கத்தில் என் ஃப்ரெண்டு ஹேமலதா. எங்களுக்கு நாங்களாம் வச்சதை விட எங்களுக்கு காலேஜில் வச்ச பேர் லாரல் ஹாடி. லாரல் ஹாடி. அவங்க டாலாக இருப்பாங்க, நான் ஷார்ட்டாக இருப்பேன். ஆனால் 2 பேரும் எப்பவுமே ஒன்றா இருப்போம். லாரல் ஹாடி. அவளை நான் கூப்பிடுறது குண்டமா சார். ஓ இது நேரா இருக்கு. அது என்ன வெளிநாட்டு பேர்லாம் வச்சுக்கிறது? என்ன கூப்பிடுங்க? குண்டமா. அவளை பனமரம்னு சொன்னாங்க. பனமரம்னு. இப்போ தான் பாதி உண்மை வருது. லாரல் ஹாடி இங்கே இருக்கு, குண்டம்மா பனமரம் இங்கே இருக்கு. நீங்க என்ன நிக்கனே வச்சிருக்கீங்க? எதை சொன்னாலும் ஒரு பாட்டோட வரி. விஜய் எனக்கு இந்த வரி ஞாபகம் வந்தது, நீ நடந்து போன அந்த வரி ஞாபகம் வந்தது, நீ சிரிச்ச இந்த வரி ஞாபகம் வந்தது, நீ கவிதை எழுதும்போது எனக்கு இந்த கண்ணதாசன் வரிகள் ஞாபகம் வந்தது. கவிதையை சொல்லியே கொன்னுடுவா. அதனால அவளுக்கு வந்து பின்னணி பாடி வேற கொல்லுவா. அதனால பின்னணி பாடகி. ஸோ பாடகி வந்தாச்சுன்னு சொல்லிடுவோம் நாங்களாம். ஆக்சுவலாக எல்லாருக்குமே இந்த ஸ்வீட் மெமரிஸ் நண்பர்களை பற்றி ஞாபகம் வந்தா அப்படி என்னைக்காவது ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை ரிலாக்ஸாக பழைய ஆல்பத்தை புரட்டும். எப்படி தான் இருந்தோம். அவர் வந்து என்ன சிவா, கமல் மாதிரிலாம் இருந்தார் அப்படின்னு. ஒவ்வொருத்தரும் நீங்கள் காலேஜ் படிக்கிற பீரியடில் அல்லது உங்களுடைய இளம் பிராயத்தில் நீங்கள் சின்ன வயசாக இருக்கப்போ அவர் எப்படி இருப்பார், ஆள் எப்படி இருப்பார், இப்போ எப்படி மாறி இருக்கார், டெஸ்கிரைப் பண்ண முடியுமா? எப்படி இருப்பார், எப்படி மாறி இருக்கார்? என் ஃப்ரெண்டு ரொம்ப க்யூட்டாக அழகாக குட்டியாக சுடிதார் போட்டு ரொம்ப சின்ன பொண்ணாக இருப்பாள். அவள் இந்த மாதிரி இப்போ ஒரு ஹோம்லியாக எப்படி இப்படி மாறினாதில்ல. ஆக்சுவலாக மாமி ஆட்டமே ஆகிட்டா இப்போ. இல்லை நான் எனக்கே ஒரு டவுட்டு, அவளை பார்க்குறமா அவள் பொண்ணை பார்க்குறமான்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. ஓ ஏன் அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கேன். நான் கேட்டுட்டே இருப்பேன் ஃபோன் பண்ணி, என்ன பண்ணுற கொஞ்சம் சொல்ல. என்ன இல்லை எனக்கு தெரியல அப்படின்பா. பரவாயில்ல சீக்கிரட்டாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லு அப்படின்னு. இல்லை நான் அப்படியே தான் இருக்கேன். அதைத்தான் நானும் கேட்குறேன், ஏன் அப்படியே இருக்கேன் தான் கேட்டுட்டு இருக்கேன். அவளுக்கு வந்து ஆக்சுவலாக இப்போ பொண்ணு வந்து யூகேஜி படிச்சுட்டு இருக்கா. என்னோட பொண்ணு இப்போ டிகிரி முடிச்சுட்டு ஃபைனல் சிஏ பண்ணிட்டு இருக்கா. டிகிரி முடிச்சுட்டு ஃபைனல் சிஏ பண்ணுறாங்க? ஆமாம். இல்லை எனக்கே டவுட். நியாயமான கேள்வி தாங்க அது. அப்போ எப்படி இருக்காளோ அப்போ பாவடை தவணி போட்டுருந்தா இப்போ சாரி கட்டின்னு இருக்கா, அவ்வளோதான். அந்த அழகு எப்படி இருந்த அழகு எப்படி குறைந்து விட்டது? அப்போல்லாம் ரொம்ப ட்ரிம்மாக நல்லா இருப்பா. ரொம்ப என்ன சொல்கிறது, ஃபேஸு எல்லாமே இப்போ பாருங்கள், இப்போ ரொம்ப நல்ல சேஞ்சஸ் தெரியுது. ஷி லுக்ஸ் வெரி ஓல்ட் நவ், ரொம்ப சீக்கிரமாக. ஓகே, வேறு எப்படி இருந்தவர் எப்படி மாறி இருக்கிறார் ஒவ்வொருத்தரும் சொல்லலாம். ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டில் தான் பரிச்சயமானோம். அப்போ ஷி வாஸ் மேரிட். நான் வந்து ஃப்ரெஷ் ஃப்ரம் காலேஜ். அந்த ஒரு
தாலி சரடில் ஒரு அரைநெல்லிக்காய் மணி வரிசையாக கோத்து போட்டுட்டு லாங் ஹேர் இருக்கும். அது அப்படி நடக்கும்பொழுது அப்படி அப்படி கொஞ்சம் அப்படி ஆடும். அது ஊசலாடும் சடைன்னு சொல்லலாம். அப்படியே ரொம்ப ஒரு ஒல்லியாக பேசுறது ஒரு அவ சிரிச்சாலே அது நான் லாஸ்ட் வீக் விஜய் டிவி ப்ரோக்ராமில் எம்எஸ்வி சார் வந்து எனக்கு ஒரு காதலி இருக்கின்றாள் அவள் 7 ஸ்வரங்களில் சிரிக்கின்றாள்னு பாட்டு பாடினோன்னு இமிடியேட்லி ஐ வாஸ் திங்கிங் ஆஃப் வசந்தி ஒன்லி. ஏன்னா அப்படி ஒரு சிரிப்பு இருக்கும். அந்த மாதிரி இருந்துட்டு இப்போ ஆனால் சிரிப்பு ஸ்டில் ஷீ இஸ் மெயின்டைனிங். கொஞ்சம் தான் இப்போ சேஞ்ச் ஆயிருக்கு அந்த ஹேர் லாஸ் அண்ட் தென் அந்த ஸ்கின் டோன் அந்த இப்போ கூட நான் கேட்டேன், எனக்கு அந்த செயின் தான் எனக்கு கண்ணிலே நிற்குது. 24 இயர்ஸ் முன்னாடி பார்த்த அந்த அரைநெல்லிக்காய் மணி என்னால் இன்னும் மறக்க முடியாது. அந்த இமேஜ் தான் ஸ்டில் வசந்தினா எனக்கு அந்த இமேஜ் தான் தோணும். ஓகே. என் ஃப்ரெண்டு ஸ்ரீதர் எதிரில் உட்காந்துருக்காரு. வேலையை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கிறனால கிரிக்கெட்டை விட்டார், உடம்பு பெருத்துருச்சு. வேலையை ரொம்ப டென்ஷன்னால முடி வெளுத்துருச்சு, மீசை நரைச்சிருச்சுன்னு எடுத்துகிட்டு வந்து உட்காந்துருக்காரு. மீசை எடுத்துட்டா இருப்பா. ஆமாம். அவர் பார்க்கும்போதெல்லாம் என்னுடைய பழைய நினைவுகள், நான் எப்படி இருந்தேன் அப்படின்றத வந்து நினைவுபடுத்துறதா இருக்கும். ஏன்னா அவன் அப்படியே இருக்கான், அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரே இளமையோட அதே பொலிவோடு இருக்கான். ஸோ தட் ஆல்வேஸ் ஃபீல் ப்ரவுட் ஆஸ் வெல் அஸ் என்வி ஆல்சோ. ஓகே, 2 பேருக்கு. ஓகே சார், என்னுடைய நண்பருக்கு நல்லா கண்ணு நல்லா உப்பு இருக்கும், இந்த மூக்கு நல்லா இருந்திருக்கு. இப்போ என்னோட மூக்கு அப்படியே உள்ளே போயிடுச்சு, ஒரு கண்ணு இதெல்லாம் ரொம்ப சப்பையாகி போச்சு. மகா கஞ்ச பையன், அவன் பொண்ணால் இப்போ தான் வந்து கொஞ்சம் டக் பண்ண ஆரம்பித்தான். இது வரைக்கும் நான் வாழ்க்கையில் அவனை டக் பண்ணி பார்த்ததே கிடையாது. ஈவன் நாங்கள் அக்ரிகல்ச்சர் காலேஜில் கூட டக்கிங் கிடையாது. அந்த ஃபேஸு இந்த டக்கிங்கு அவனுக்கு பயங்கர சேஞ்ச் ஆகிடுச்சு. அவன் குழந்தைய காலேஜில் சேர்க்க நாங்கள் போயிருந்தோம். அப்போ தான் அவன் பொண்ணுக்காக இவன் செலவு பண்ண ஆரம்பித்தான். இப்போ தான் பிஸ்னாரி தர்றது கொஞ்சம் மாறி இருக்கு. கஞ்ச பிஸ்னாரி அவனே தின்ன மாட்டான், எவனுக்கும் வாங்கி தர மாட்டான். ஓகே, நான் அடுத்த கேள்விக்கிறேன். உங்கள் நட்பில் எல்லா நட்புலையும் ஒரு கெமிஸ்ட்ரி இருக்கும் அப்படிம்பாங்க, ரைட்டா? எந்த கெமிஸ்ட்ரி உங்களுக்குள்ள ஒரு நட்பை உருவாக்குச்சு? எந்த ஒரு அந்யோன்யம், எப்படி நீங்கள் நண்பன் நண்பர் நான் வந்து 11வது படிக்கும்போது தான் நான் சேலத்துக்கு வந்தேன். நாமக்கல்ன்ற ஒரு இதுலேருந்து சேலத்துக்கு வந்தேன். அப்போ வந்து அவர் வந்து எங்களோட ஜாயின். அப்போ வந்து அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய நல்ல பெரிய குடும்பத்தை சார்ந்தவர், செல்வந்தர், ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரி நடத்திட்டு இருந்தாங்க. அப்புறம் வந்து அவருடைய லைஃப்பில் வந்து காலேஜெலாம் முடிச்சப்புறம் அவங்க பிஸ்னஸில் கொஞ்சம் தெர் வாஸ் அ டவுன் ஸ்விங் இன் தேர் பிஸ்னஸ். அப்புறம் அவங்க கல்யாணம் ஆச்சு. நல்ல அப்போ அந்த டவுன் ஸ்விங்கில் வந்து ஹீ ஃபாட் தட் டவுன் ஸ்விங் வித் கிரிட் அண்ட் டிட்டர்மினேஷன். அந்த டவுன் ஸ்விங்கை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா டிக்னிட்டி ஆஃப் லேபர் பார்க்காம நிறைய விஷயங்கள், நிறைய தொழில்களை பண்ணி அதுக்கப்புறம் திருப்பியும் வாழ்க்கையில் வந்து அந்த அளவுக்கு திரும்பி வந்தார். ஸோ அந்த அவருடைய வாழ்க்கையை நான் திருப்பி பார்க்கும்போது அவங்களுடைய அந்த தன்னம்பிக்கை, அந்த துணிவு, அவருடைய அந்த செல்ஃப் ரெஸ்பெக்ட், எப்போவுமே அது விட்டு கொடுக்காத தன்மை தான். ரேஷனலாக அட்வைஸ் பண்ணக்கூடிய ஆள் வேணும், எந்த பக்கமும் சாயக்கூடாது. அந்த மாதிரி அப்படியான ஒரு நண்பன் அவன். நான் இருக்கிற எந்த ஒரு நிலையிலையும் நீ இந்த மாதிரி ஆகக்கூடாது, நான் வலுவக்கூடாது, மேலே போவ, நான் கீழே போன போது என்ன தாங்கி அவன் சொன்னான், நான் கீழே போனேன் மேலே. எனக்கு எல்லாத்துலேயும் அவன் தான் எனக்கு சப்போர்ட்டாக இருந்திருக்கான். ஓகே, நான் இன்னைக்கு பிஸ்னஸில் இருந்துட்டு கார்பரேட் ஃபீல்டுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு மெயின் ரீசன் அவன் தான். எப்படி ஒர்க் பண்ணணும்னு சொல்லி கொடுத்தது அவன் தான். அவனுடைய பாடத்தில் தான் நான் இன்றைக்கி எம்ப்ளாயியாகவே இருக்கேன். ஸோ அவனுக்கு அந்த சொல்லிக் கொடுக்கும் குருத்தன்மை தான் எனக்கு இன்னும் அவனோட நண்பனாக வச்சிட்டு இருக்கு. நீண்ட காலமாக நட்பாக இருக்கிறவர்கள் தங்களுடைய மையப்புள்ளியாக எதை வைத்திருக்கிறார்கள்? நட்பின் ஆழத்தை தொடர்ந்து எடுத்துச் செல்ல இவர்கள் என்ன விஷயங்களை செய்கிறார்கள்? பேசலாம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். ஸ்டே டியூன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். நீண்ட காலமாக நட்போடு இருக்கக்கூடிய 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நட்பு உணர்வு குவியல் தொடரலாம். நிறைய நண்பர்கள் உங்களுக்கு இருக்கலாம், ஆனால் இவர் தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட், இவன் தான்டா நண்பன் அப்படின்னு உங்களுக்கு உணர வைத்த தருணம் அல்லது உணர வைத்த சந்தர்ப்பம் அல்லது எந்த ஒரு கேரக்டரால் இவர் தான் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் முடிவுக்கு வந்தீங்கன்னு கேட்குறேன். என்னுடைய நண்பனோட ஒழுக்க குணங்கள். அவர் வந்து திருநெல்வேலி பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் இருந்து வந்தார். 87 முருகப்பா பாலிடெக்னிக்கில் நாங்கள் சேரும்போது எங்கள் கிளாஸ்லேயே கிராமப்புற தோற்றத்தோடு உள்ள ஒரே ஸ்டூடெண்ட் அவர் தான். அது மாத்திரம் இல்லை, அவருடைய நெல்லை தமிழ் ரொம்ப அழகாக இருக்கும். எங்களுடைய எல்லா வாத்தியார்களுக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும். கிளாஸ் மாஸ்டர்லேருந்து மெஷின் ஷாப்லேருந்து ஈவன் அட்டண்டர்ஸ் முதல் கொண்டு எல்லாருமே இசைக்கு முத்துன்னா ரொம்ப விரும்புவாங்க. 2 காரணம், ஒன்று ஒழுக்கம், இன்னொன்று மரியாதை, இன்னொன்று அவருடைய தமிழ். ஓகே, இதான் நான் கேட்குறேன். ஒழுக்கம், மரியாதை, நெல்லை தமிழ். வேற என்னுடைய நண்பர் எம்ஜிஆர் வந்து எனக்கு 50 வருஷமாக ஃப்ரெண்டு, 50 வருஷம் முடிய போகுது.
எங்கள் குழந்தைகளை எடுத்து ஒரு குழந்தையை எடுத்து அவங்க குழந்தை மாதிரி வச்சு அதை வளர்த்தவர் அவர் தான். எனக்காக திருவான்மியூரில் அவர் காசை போட்டு எனக்கு 3 கிரவுண்ட் நிலத்தை வாங்கி எனக்கு கொடுத்தாரு. அவருடைய சிம்பிளிசிட்டி, ஹிஸ் கிரேட்னஸ் இஸ் ஹிஸ் சிம்பிளிசிட்டி, அது ஒரு குவாலிட்டி. ரெண்டாவது ஹிஸ் பாப்புலாரிட்டி இன் தி காலேஜ். அவருடைய லெக்சரை யாரும் மிஸ் பண்ண மாட்டாங்க, யாரும் கட்டடிக்க மாட்டாங்க எந்த ஸ்டூடெண்ட்டும். இன்னும் சொல்லப்போனால் அடுத்த செக்ஷனில் இருந்து வந்து இவருடைய கிளாஸ் அட்டன் பண்ணுற மாதிரி அவருடைய எபிலிட்டி வாஸ் தேர். மூணாவது ஹிஸ் க்ளோஸ்னஸ் டு மீ. இந்த 3 குவாலிட்டியும் சேர்ந்து எனக்கு அவரை பெரிய நண்பராகவே இன்னும் நினைக்கிறேன், எப்பவும் நினச்சிட்டு. ஓகே, எனக்கு எப்படி இவ்வளோ பிடிக்கும், எந்த மாதிரி விஷயத்தில் என்னை வந்து அட்ராக்ட் பண்ணான்னா, 80s வந்து ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணுறதுங்கிறதுலாம் வந்து ரொம்ப வெரி ரேர். எனக்கு சாங்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அதுவும் கமல் இளையராஜா எஸ்பிபி அந்த காம்பினேஷன்ஸ் ரொம்ப பிடிக்கும். அது அவள் தெரிஞ்சுட்டு ஒரு கேசட் ஃபுல்லாக எனக்கே தெரியாமல் எனக்கு பிடிச்ச பாட்டு எல்லாத்தையும் எனக்கு கொண்டு வந்து கொடுத்து நான் போட்டு பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அந்த பீரியடில் வீட்டில் வந்து டேப் ரெக்கார்டர்லாம் இருக்கிறது எல்லாமே ரொம்ப ரேரு. அதில் வந்து எனக்கு அவள் வந்து எனக்கு பிடிச்ச சாங்ஸை வந்து கொடுத்ததில் எனக்கு பிடிச்ச மாதிரி நடந்ததில் நான் ரொம்ப இன்ஸ்பயர் ஆகி நான் வெரி க்ளோஸ். ஓகே, இன்று வரை உங்கள் நட்பு தொடர்வதற்கு உங்கள் நண்பருடைய எந்த குணம் காரணமாக இருக்கிறது? எனக்கு அப்படி எது சொல்லுங்க. என்னுடைய தோழியின் ஜென்டில்னஸ், ஜென்டில் அப்ரோச். எந்த ஒரு காலகட்டத்திலையும் எனக்கு ஒரு துன்பம் வரும்போதோ இல்லை எனக்கு ஒரு கஷ்டம் வரும்போதோ அதை ஜென்டிலாக அப்ரோச் பண்ணி என்னுடைய கஷ்டம் என்னன்னு தெரிஞ்சு அதுக்கான ஆறுதலான ஒரு வார்த்தைகளை சொல்லக்கூடிய அந்த மனப்பக்குவமும் அந்த குணமும் எனக்கு பிடிச்சிருந்தது. எதையுமே எதிர்பார்க்காத ஒரு நட்பு. எதையுமே எதிர்பார்க்க மாட்டாங்க. எதையுமே எதிர்பார்க்கல. ஓகே, எங்களோட அன்பை மட்டும்தான், வேற எதுவும் இல்லை. சூப்பர். வேறு எந்த ஒரு குவாலிட்டி இன்று வரை உங்களை நட்போடு வைத்திருக்கிறது? அதாவது வீட்டுக்கு வந்தானாக்கா ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ன்ற முறையில் நான் என்ன இடத்துல இருப்பனோ அந்த இடத்துல இருந்து தான் அவன் பழகுவான். இப்போ என்னோட சிஸ்டர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா என்ன அண்ணான்னு கூப்பிட்றத விட அவனை தான் அண்ணான்னு கூப்பிடும் அந்த சின்ன வயசுலேருந்து. எனக்கு என்ன மரியாதை தராங்களோ அந்த மரியாதை அவனுக்கு இருந்தது. அப்பா கிட்டையும் சரி அம்மா கிட்டையும் சரி. என்னை பற்றி ஏதாவது சொல்லணும், என்னை பற்றி ஏதாவது கேட்கணும்னாலும் அவங்ககிட்ட தான் கேட்பாங்க. ஓகே, அதாவது என்ன எந்த இடத்துல வச்சாங்களோ அந்த இடத்துல அவனை வச்சு பார்த்தாங்க. என்னோட சிஸ்டர்ஸ் கூட சில வீட்டுங்களில் வந்து எல்லா ஃப்ரெண்ட்ஸையும் நம்ம வீட்டு உள்ளே எடுத்துகிட்டு போயிட முடியாது. ஆனால் இவனை மட்டும் எப்படி எடுத்துகிட்டு போவோம்னு கேட்டிங்கன்னாக்கா அந்த ஒரு நம்பிக்கை. அதாவது நான் எந்த இடத்துல இருந்து வீட்டுக்கு என் சிஸ்டர் நான் எப்படி பார்க்குறேனோ அதே கண்ணோட்டத்தில் பார்ப்பான். அது எனக்கு அவனை ரொம்ப பிடிச்சது. அதனால தான் அவனை மட்டும் நாங்கள் என்றைக்குமே இன்னைய வரைக்கும் ஒரு 48 இயர்ஸாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படியே நிலச்சிருக்கு. அவர் சொன்னார் பாருங்க, நம்பகத்தன்மை. என் தங்கையும் அவனை அண்ணன் என்று கூப்பிடுவாள். அவனை என்னுடைய நடுகால் வரைக்கும் நான் கூட்டு வருவேன். பிகாஸ் அவன் பார்ட் ஆஃப் த ஃபேமிலி. எல்லாரையும் கூட்டு வந்துட முடியுமா? அந்த நம்பகத்தன்மைங்கிற வார்த்தையை அவர் பயன்படுத்துறதுனால அதில் அந்த அர்த்தம் இருக்கு. அதுதான் கேட்குறேன். எந்த ஒரு கேரக்டர் உங்கள் நண்பரோடு தொடர்ந்து நீங்கள் பயணப்பட உங்களுக்கு துணை நின்று இருக்கு? பிஃபோர் மேரேஜை விட ஆஃப்டர் மேரேஜ் வந்து எங்களோட ரிலேஷன்ஷிப் இன்னும் க்ளோஸாக இருக்குன்னு சொல்லணும். அதில் எங்கள் ஹஸ்பண்டும் சரி அவளோட ஹஸ்பண்டும் சரி எந்த விதமான இதுவும் இல்லாமல் என் ஹஸ்பண்ட் அவளை வந்து சிஸ்டர் தான் சொல்லுவாங்க. என்னை இன்னி வரைக்கும் வாடி போடின்னு கூப்பிட்ட முதல் ஆள் ஒரே ஆள் அவள் ஆத்துக்கார் மட்டும்தான். இன்னி வரைக்கும் எந்த விதமான தப்பான எண்ணமோ கிடையாது. என்ன ஒரு விஷயம்னாலும் எங்கள் வீட்டிலனாலும் அவங்க தான் ஃபஸ்ட்டு. அதே மாதிரி அவங்க வீட்டில் எதுனாலும் எங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு. எங்கள் ரிலேஷன்ஷிப்புக்கு காரணமே இந்த ஆஃப்டர் மேரேஜ் தான் முழுக்கவே வந்தது. அந்த ஜென்யூனிட்டியே போதுமே. இதில் இன்னொன்று இருக்கு. இந்த ஒரு 40 ஆண்டுகால நட்பில் 20 ஆண்டுகால நட்பில் ஒவ்வொருத்தரும் தன் நண்பனை பற்றி வேறு ஒரு அபிப்பிராயம் வச்சிருப்பாங்க. இவன் இதுவாக வருவான் அல்லது இதுவாக வருவான் அப்படிம்பாங்க. இப்போ என் நண்பர்கள் நிறைய பேர் நான் லாயராக வருவேன் நினச்சாங்க. நான் மீடியாவுக்கு வந்துட்டேன். இது மாதிரி இவனுடைய நாலேஜுக்கு இவனுடைய டேலண்ட்டுக்கு இதுவாக வருவான்னு நினச்சேன். ஆனால் அவன் இப்படி வந்துட்டான் அப்படி அல்லது ஃபெயிலியர் ஆகிட்டான். என்னோட தோழி வந்து சிறந்த பாடகியாக வருவான்னு நான் எதிர்பார்த்தேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே அவள் பாட்டு கற்றுண்டா. அவளோட குரலுக்கு மயங்காதவர்கள் யாருமே இருக்கும்போது அவள் காலேஜ் ஸ்கூல் படிக்கும்போது எலக்டிவோ மியூசிக் தான். அவள் டிகிரியும் மியூசிக் தான். நான் அவளோட கிளாஸ்மேட் தான். ஸோ அவள் பெரிய பாடகியாக தான் வருவா அப்படின்னு நானே ஒரு கனவு கண்டிருக்கேன். அவள் குரலுக்கு இன்றைக்கும் அந்த வேல்யூ இருக்குது. பட் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அதை அவள் அச்சீவ் பண்ண முடியல. அவள் ஹோம் மேக்கராக இருக்கா. அந்த வருத்தம் எனக்கு உண்டு. ஓகே, சிங்கராக ஆகலை. சிங்கராக நினைப்பீங்க, ஆனால் ஹோம் மேக்கராக இருக்காங்க. பிகாஸ் மை ஹஸ்பண்ட் இஸ் அ பிஸ்னஸ் மேன். அவரோட நான் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் பிஸ்னஸ் பண்ணுறதுனால என்னால் பாட்டுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ஓஹோ, அதுதான் ரீசன். பட் ஐ எம் ஏ சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ் உமன். சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ். எஸ், குட் 100%. ஆஹா. பட் ஆனால் உங்களுக்கு பாடகி ஆகலைன்னு ஒன்றும் மனசுக்குள்ள எதுவும் சின்ன வருத்தம் இல்லையா? வருத்தம் இருக்காது. நமக்கு எப்போ சுவாமி கிட்ட போய் பாடுவேன், வந்து எப்போ நம்மளுக்கு மனசு கொஞ்சம் பாரமாக இருக்கும்போது பாடுவேன். அந்த மாதிரி சமயம். உங்க குரலுக்கு மயங்காதவர்களே இல்லைன்னு சொன்ன உங்க ஃப்ரெண்டுக்காக பாடினா என்ன? வந்து வசந்தா நன்னா பாடுவா. வசந்தா ராகத்தில் வந்து
ராம ராமன்னு ஒரு கீர்த்தனை இருக்கு, அந்த பாட்டை அவன் நன்னா பாடுவா. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து கூட பாடுறோம். ராம 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 ராமாயணிரோ சீதா ராம 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 ராமாயணிரோ சீதா ராம 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 ராமாயணிரோ சீதா ராம 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 ராம. நைஸ். ஓகே, என்ன ஆவார்கள் என்று நினைத்தீர்கள், என்ன ஆனார்கள்? சார், எனது நண்பன் வந்து நாங்கள் ஸ்கூல் பீரியட் முடிச்சதுக்கப்புறம் நான் சினிமா ஃபீல்டில் வரணும், நான் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய இதே ஏரியாவில் நாங்கள் 2 பேருமே சுற்றி இருக்கோம். ஆனால் இன்றைக்கி அவர் ஒரு கவர்மெண்ட் ஜாபில் இருப்பார். நான் அவர் கண்டிப்பாக ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆகிட்டு டைரக்டராக வருவார் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஓ, ஒரு டைரக்டராக வருவார் கண்டிப்பாக எதிர்பார்த்தேன். ஏன்னா அந்தளவுக்கு அவர் முயற்சி பண்ணார். நானும் அவருக்காக நிறைய இடத்துல சுற்றியிருக்கேன். மணிவண்ணன் சார்கிட்ட போயிருக்கோம், அவரை வீட்டில் பார்த்துருக்கோம், எவ்வளோ இடத்துல அட்டன் பாண்டியராஜன் சார்கிட்ட போயிருக்கோம். ஆனால் கடைசியில் அவருக்கு ஒரு ரயில்வே ஜாப் அவங்க அப்பா கிட்ட கிடச்சுன்னு அவருடைய ட்ராக்கே மாறி போய் இன்றைக்கி அவர் ஒரு ரயில்வே ஸ்டாப் ஆகிட்டார். பட் ஒர்க் அவுட் ஆகலை. தட்ஸ் ஓகே. பட் பிஸ்னஸ் பண்ணுறீங்க இப்போ. வேற படிக்கிற காலத்திலேயே அவருடைய குணங்கள் நலன்களால் அவர் ஒரு சிறந்த வாத்தியாராக வருவாருன்னு சொல்லி நாங்கள் நண்பர்களுக்குள்ளார பேசிக்கிட்டு இருந்தோம். அதுக்கான எல்லா திறமைகளும் அவர்கிட்ட இருந்தது. ஆனால் 90களில் பொருளாதாரம் இந்த அளவுக்கு வசதியாக இல்லை. அப்படி ஒரு காலகட்டத்தில் நாங்கள் ஆசிரியராக வருவாருன்னு ஆசைப்பட்ட அவர் ஒரு சிறு தொழில் நிறுவனத்தில் சேர்ந்து இன்றைக்கி அந்த நிறுவனத்தில் ஒரு மூத்த அதிகாரியாக வளர்ந்துருக்கார். ஆனால் அவர் வளர வேண்டிய இடமே வேறு. எங்களுடைய காலத்தில் கிடைக்காத வாய்ப்புகளால் அவருடைய திறமைகள் வீணாக போச்சு. தொழிற்சாலை நடத்துவார்னு எதிர்பார்த்தேன். ஆனால் தொழிற்சாலை நடத்துகிறாரு, ஆனால் மிகப்பெரிய அளவில் நடத்தலை. அது ஒரு வருத்தம். நிறைய ஒரு 50 பேருக்கு மேலே வேலைவாய்ப்பு கொடுப்பாரு அப்படின்னு வேணால் அந்த ஆங்ஸைட்டியோட்டு ஃபுல்லாக லீடர்ஷிப் பண்ணுவார். ஆனால் அந்த அளவுக்கு அவர் தனியாக பண்ணலை. ஆனால் இப்போ தனியாக தொழில் வச்சு பண்ணுறாரு. அந்த ஒரு ஏமாற்றம் உள்ளத்தில் இருக்கு. ஒரு பெரிய தொழிலதிபர் ஆவார் சிறு தொழிலதிபராக தான் இருக்கிறார். ஓகே, இவர் இதுவாக ஆவார் என்று நினைத்தேன், ஆனால் ஆகாம போயிட்டார். அப்படிதான் இருக்கு. ஸ்கூல் லைஃப்லேருந்து வாலிபால்னா அவ்வளோ வெறி சார் அவருக்கு. 24 மணி நேரம் ஸ்டேடியத்தில் தான் இருப்பார், எக்மோ ஸ்டேடியத்தில். ஆனால் பெரிய இந்தியன் பிளேயராக வருவார்னு நினச்சோம். ஆனால் அவரால் பண்ண முடியல சார். எஸ் சார், ஐ ரெப்ரசன்டட் ஸ்டேட், பட் ஐ வாஸ் unable to reach India சார். ஸ்டேட் வரைக்கும் வந்தீங்க? ஆனால் ஸ்டேட் வரைக்கும், தமிழ்நாடு ஸ்டேட் வரைக்கும் வந்தது. ஓகே, வேறு 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 உங்கள் நண்பர் என்னவாக வருவார் என்று ஆசை? என் நண்பர் அருமையான ப்ரொஃபஸராக வந்திருக்கணும், அதே காலேஜுக்கு வரணும்னு ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்டேன். அதை நான் இல்லை, நிறைய ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவன் இப்போ வந்து ஒன்றுமே வேலை இல்லாமல் டிபார்ட்மெண்ட்டில் போய் அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸராக போய் ஜாயின் பண்ணிட்டான். அது பெரிய வருத்தம். ஏன்னா அவன் போயிருந்தானா பியூட்டிஃபுல்லாக கிளாஸ் எடுத்துருப்பான். எவ்வளோ ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு வந்து மிக அருமையாக க்யூட்டாக பொறுமையாக அருமையாக சொல்கிறவன், நல்ல பிரில்லியன்ட்டு. அந்த வருத்தம் உங்களுக்கு இருக்கா? இல்லை சார், அந்த வருத்தம் இல்லை. ஏன்னா டிபார்ட்மெண்ட்லேயே நிறைய சர்வீஸ் பண்ணுறோம். நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் அக்ரிகல்ச்சராக இருக்கேன். அது நல்லாவே இருக்குது அந்த ஒர்க்கு. எனக்கு வருத்தம் என்னென்னா, நான் சினிமாவில் டான்ஸ் மாஸ்டராக போயிருக்கலாமோன்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். ஏன்னா அந்த அளவுக்கு பண்ணுவான், ரீகர்ஸில் எதுவுமே இல்லாமல் அழகாக ஆடுவான். அப்போ ரொம்ப லீனாக அந்த ஆட்டத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்துச்சு. இப்போ நல்லா ஸ்டவுட் ஆகிட்டான், பட் அது சேஞ்ச் ஆயிடுச்சு ஃபேட்டு. சந்திரபாபு குமார், ப்ளீஸ் வாங்க. உங்கள் நண்பர் ரொம்ப நாள் கழிச்சு உங்கள் டான்ஸ் பார்க்க ஆசைப்படுறாரு. சந்திரபாபு டான்ஸர் பொம்பளை இல்லையா போய் வம்புலுக்குறீங்க. நைஸ்.
97 அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் மெட்ராஸில். ஸ்கல் ஃபுல்லாக இதாகிட்டு அதனால் கொஞ்சம் மெமரி லாஸ் உண்டு. நான் இந்த ப்ரோக்ராமுக்கு ஃபோன் பண்ணுறச்சு 4ஆவது நாள் யார் எந்த பாலு அப்படின்னு கேட்டான். ஸோ அவனுக்கு ஏற்பட்ட விஷயங்கள் மற்ற கண்டா நம்மளாம் வாழ்ந்துருக்கவே முடியாது. அவனுக்கு ஒரு க்யூட் டாட்டர் உண்டு. நான் காஞ்சிபுரத்தில் ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் 90ல். அவனுக்கு மேரேஜ் இந்த குழந்தை ஒரு 2 வயசு எங்கள் வீட்டில் விட்டு போவான். அவள் 10th படிக்கிறச்ச அவளை நல்ல ஸ்கூலில் சேர்க்கிட்டு குற்றாலத்துக்கு எனக்கு நேட்டிவ் தென்காசி அங்கே வந்திருந்தாச்சே பார்த்தா பிளட் கேன்சர். க்ளீனாக ஒரு 3 மாதம் கூட இல்லை. ஹீமோதெரப்பி எல்லாம் கொடுத்து பார்த்தாங்க. அதில் என்ன கொடுமைன்னா ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கும்போதே திருச்செந்தூருக்கு நேர்த்திக்கடைன்னு சொல்லிட்டு ஒரு பழைய ஃபியட் வச்சுருக்கான். எடுத்துகிட்டு எங்கே வேணாலும் போவான். மகாராஷ்டிராலாம் போய்டுவான் தூக்கிட்டு. அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு கரெக்டாக ஒரு 3 months கழித்து எனக்கு ஃபோன் பண்ணான், இந்த மாதிரி இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது முடிஞ்ச அப்புறம் அடுத்த கெட் டுகெதர் திருச்சியில் நான்லாம் போகவே இல்லை. அவன் ஒய்ஃபும் போயிட்டு போகல. இதே டான்ஸ் அங்கே போய் ஆடினான். இப்போ லாஸ்ட் மந்த்து எப்படிடா உன்னால் முடியுது அப்படின்னு கேட்டால் எனக்கு சொல்ல தெரியல. அது எப்படி அதை அவன் ஃபீல் பண்ண தெரியலையா? அந்த இன்னசென்ஸ் தான் அவனை காப்பாற்றிட்டு இருக்கு. வேற ஒருத்தனா இருக்கவே முடியாது. அவர் இன்னசென்ஸே அவரை காப்பாற்றிட்டு இருக்கு. கிரேட் சார், கிரேட். நினைவு வருடல்களுக்கு நடுவே ஒரு சிறிய இடைவேளை. இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை பிராண்ட் இண்டியா TMT கம்பிகள். ஸ்டேட். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை பிராண்ட் இண்டியா TMT கம்பிகள். 15 ஆண்டு கால நட்பு, 20 ஆண்டு கால நட்பு, பிறந்ததிலிருந்து நட்பு, இன்றைக்கு 60 வயது ஆனாலும் தொடர்கிற அழகான நட்பு. இந்த தலைமுறை பார்த்து வியக்கிற இவர்களின் நட்பு காலம், கடந்த காலம், நிகழ்காலம் என பலவும் பேசிக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து பேசலாம். எல்லாருக்குமே 20 வயதில் ஒரு கொள்கை இருக்கும், ரைட்? அப்போ அது ஐடியாலஜிஸ் பற்றி நிறையா பேசுவாங்க, அவங்களுடைய விஷன் பற்றி பேசுவாங்க. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். என்ன கொள்கை வைத்திருந்தார்கள், அந்த கொள்கையிலேருந்து எப்படி மாறிவிட்டார்கள்? அவள் சின்ன வயசுலேருந்தே பயங்கர கடவுள் நம்பிக்கையாக இருந்தா. அடிக்கடி கோவிலுக்கு போகிறது அந்த மாதிரி ஃபுல் அண்ட் ஃபுல் அவளோட இது ஃபுல்லாக சுவாமியை இதையே இருந்தது. ஆனால் கல்யாணம் ஆனவுடனே ஃபுல்லாக வீட்டை பற்றி அந்த இது சேஞ்ச் ஆகிட்டான். இப்போ கோவில் போகிறது அதெல்லாம் குறைச்சின்ட்டான்னு நினைக்கிறேன். வீடே கோயில், வீடே கோயில் ஆயிடுச்சு. ஓகே. என் நண்பர்னால தான் நான் திருவண்ணாமலைக்கு போய் கிரிவலம் போக ஆரம்பித்தேன். இன்றைக்கி அவர் சாமியே இல்லைன்னு ஆகிட்டான். ஏன் அப்படி? எங்கே இருக்காரு? இல்லை, வாழ்க்கையில் நிறையா, அதாவது எனக்குன்னு ஒரு அடிபட்டதோ இது கிடையாது. பிள்ளைகளுக்கு பையங்களுக்கெல்லாம் ரொம்ப கஷ்டங்கள் வரும்போது இது அப்படியே மறுத்து போச்சு. ஓகே, வேறு 20 வயதில் என்ன ஐடியாலஜியோடு இருந்தார் உங்கள் நண்பர்? இப்போது எப்படி மாறி இருக்கிறார்? என்னுடைய நண்பர் 20 வயசில் கொஞ்சம் ஆன்மீகத்தில் பயங்கரமான இன்வால்மெண்ட்டாக இருந்தார். இப்போ கல்யாணம் பண்ண பிறகு முழுக்க குடும்பி ஆகிட்டேனே தவிர இந்த ஆன்மீகத்தில் ஈடுபாடு அன்னைக்கு இருந்த ஈடுபாட்டில் இன்னைக்கு 10% தான் இருக்குது. அதுக்கு ஒரு முக்கிய காரணம் ஒரு மனைவினி கூட சொல்லலாம். இவனுக்கு தூங்குறதுக்கு கூட கேப் கொடுக்காத அளவுக்கு அவனை உலுக்கி எடுத்துருவாங்க. எங்கே இவன் மறுபடியும் ஆன்மீகத்தில் போயிடான்னு ஏற்கனவே அவங்களுக்கு தெரியும் இவன் ஆன்மீகத்தில் அடியே ஈடுபாடுன்னு சொல்லிட்டு. ஏன்னா சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்ம லைஃப்பில் ஹேஸ் சேஞ்சஸ் கம், வி ஹேவ் டு அடாப்ட் டு இட். சேஞ்ச் இஸ் தி ஒன்லி திங் அண்ட் வி ஹேவ் டு அடாப்ட் டு தி சேஞ்சஸ். இல்லாட்டி வி கேனாட் கிராஸ் அவர் இன் தி ஃபேமிலி லைஃப். கொஞ்சம் வேரியேஷன்ஸ், அவ்வளோதான். கரெக்ட். ஓகே ஓகே ஓகே. ஆனால் திரும்ப நீங்கள் சாமியார் ஆயிருவீங்கிற ஒரு சந்தேகம் உங்கள் நண்பர்கள்ட்ட இருக்கானா? என் பொண்டாட்டிக்கே இருக்குது. உங்கள் பொண்டாட்டிக்கே இருக்கு. நான், அவங்க மனைவி, அவங்க அப்பா அம்மா அது பயந்து தான் உடனுக்குடன் அவனை கல்யாணமே பண்ணாங்க. ஓகே. ஏன்னா சொன்னாலும் விடிகால 3 மணிக்கு எந்திரிச்சு உட்காந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிடும். 20 வயசில் ஒரு பையன் விடிகால 3 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ண ஆரம்பிச்சுன்னா எந்த அப்பா அம்மாவுக்கும் ஒரு மாதிரி ஃபீலிங் வந்து தான் உடனுக்குடன் எவ்வளோ குயிக்காக முடியும் அவ்வளோ குயிக்காக கல்யாணம் பண்ணாங்க. அவன் மனைவிக்கும் அவங்க அப்பாவே சொல்லிட்டாரு, என் பையன் இந்த மாதிரி இருந்தாமா, நான் அதனால தான் உடனே கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன்னு. ஓகே, நான் இப்போ அடுத்த கேள்வி கேட்குறேன். நட்புனாவே வெளிப்படை தான், ரைட்? டிரான்ஸ்பரன்சி தான். உரிமையோடு ஒருவருடைய தவறையும் சரியையும் சுட்டி காட்டுதல் தான். இப்போ இந்த ஸ்பேஸை நீங்கள் உங்கள் நண்பருடைய தவறை சுட்டி காட்ட பயன்படுத்திக் கொள்ளலாம். இந்த குறை உன்னிடம் இருக்கிறது, இதை நீ மாற்றிக்கொள். இடித்துரைத்தல் அப்படின்னு ஒரு வார்த்தை உண்டுல. அதாவது முன்னாடி ரொம்ப ஆர்த்தடாக்ஸாக அந்த மாதிரி இருந்த பொண்ணு இப்போ என்னோட தோழி ரொம்பவே மாறி போய் அப்படியே என்ன சொல்கிறது, இப்போ சாமியே இது பண்ணுறது இல்லை, சாமியே இல்லை என்பது போல் பேசுகிறது மாதிரி இப்போ இருக்குது அந்த மாதிரி நிலைமை. பெண்கள் விரும்புவது அதுதான். இது அவங்க ஒரு குறையான வருத்தம். சரி, இது பெரிய வருத்தம் இல்லையா? சொல்லுங்க நீங்க. என்ன ஒரு மனப்பக்குவம் இருந்திருக்கலாமா? கடவுள் மேலே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஓகே, வேற என்ன உங்கள் நண்பர் மீது உங்களுக்கு இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு? லெத்தார்ஜினஸ் சார்,
ஃபோனை பார்க்கவே இல்லை. வீட்டுக்கு போனதுக்கப்புறம், ஓ நீ கூப்பிட்டியா, மறுபடியும் நான் கால் பண்ணுறேன், இப்போ தாண்டா ஃபோனை சைலண்ட்லேருந்து எடுத்தேன், நீ கூப்பிட்டியா, என்ன விஷயம்னு கேட்குறாரு. 3 SMS 16 மிஸ்டு கால். கேட்டால் நான் மிஸ்டு கால்லாம் பார்க்குற வழக்கம் கிடையாது, வைப்ரேட்டரில் ஃபோனை போடுறது கிடையாதுன்னு. இந்த ஷோக்கு உள்ளே வரும்போது தான் வைப்ரேட்டர் ஆன் பண்ணி கொடுத்தேன். அவர் ஃபோனில் வைப்ரேட்டர்னு ஒன்று இருக்கிறதே அவருக்கு தெரியாது. அவ்வளோ சோம்பேறித்தனம். அது ஸ்கூல் லைஃப்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் தொடருது. அவர் சொல்கிறத ஒத்துக்க வேண்டிய ஒரு விஷயந்தான். டெஃபினெட்லி ஐ ஹேவ் டு சேஞ்ச் இன் தட் ஃப்ரண்ட். அதே மாதிரி அவருக்கு நான் சொல்லணும் அப்படின்னாக்கா, நிறைய வேவரிங் மைண்ட், தட் இஸ் நிறைய ஒரே சமயத்தில் நிறையா விஷயங்களை எடுத்து இதை அச்சீவ் பண்ணணும், இதை அச்சீவ் பண்ணணும், இதை அச்சீவ் பண்ணணுன்ட்டு நிறையா விஷயங்கள் வந்துட்டே இருக்கும். அந்த மாதிரி இல்லாமல் ஃபோக்கஸ்டாக லைஃப்பில் ஒரே பாதையை நோக்கி போகணும் அப்படின்ற ஒரு உறுதி வேணும் அப்படின்றத அவருக்கு நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். ஓகே, ஃபோக்கஸ்டாக இருக்கணும். உங்கள் நண்பர் மீது நீங்கள் வைக்கிற குறை என்ன? அவர் ரொம்ப தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கிறதா எனக்கு ஒரு ஃபீல் வந்திருக்கு சார். அதை நிச்சயமாக அவள் மாற்றிக்கணும்னு இந்த சபையில் இது ஒரு ஒரு ரிக்வெஸ்ட்டாக கேட்டுக்கிறேன். ஏன்னா தாழ்வு மனப்பான்மை இருக்கக்கூடாது. ஆக்சுவலாக அது ஃபேமிலி பேக்ரவுண்டில் அப்படி ஆயிடுச்சு எனக்கு. இப்போ ஒரு குண்டை போட போகிறேன் நான் இங்கே. என்ன தெரியுமா, நண்பர்கள் அப்படின்னாவே நிறைய ரகசியமான வேலைகள்லாம் பண்ணும், ரைட்டா? அதான் நட்பே. உங்கள் வீட்டுக்கு தெரியாமல் நீங்கள் 2 பேர் சேர்ந்து செஞ்ச கூட்டுக்களவாணி வேலைகள் என்னென்ன? 8th ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது வீட்டுக்கு தெரியாமல் ஒரு 50 காசு எடுத்துக்கிட்டு அன்னைக்கு கிரவுண்ட் தேட்டரில் 55 பைசா படம் பார்க்குறது. சட்டம் ஒரு இருட்டரை படம் பார்த்துருக்கோம். ஆனால் இதை என்னோட இன்னொரு நண்பர் வந்து வீட்டில் சொல்லிட்டாரு. சார் இதெல்லாம் வந்து இனிமேல் யாரும் உங்களை அடிக்க மாட்டாங்கிறதுக்காக சொல்கிறது. இப்போ இல்லைங்க, குடும்பத்தில் குழப்பம் வேண்டாம்னு நினைக்கிறேன். சார் காலேஜ் அலுமினி நடந்தது ரீசெண்டாக. இவ வந்து டான்ஸ் ஆடுறது வந்து இவளுக்கு ரொம்ப பிடிக்கும்னு எனக்கு தெரியும். நான் ரொம்ப டான்ஸ் ஆட மாட்டேன், நான் பாட்டு பாடுவேன். ஆனால் அன்னைக்கு எங்கள் ஃபேமிலிகளுக்குலாம் தெரியவே தெரியாது. நாங்கள் அப்படி ஒரு அவ்வளோ அழகாக அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அவள் டான்ஸ் ஆடி அன்றைக்கி ஒரே அமங்கலம். அது எல்லாத்தையும் வீடியோ கேப்சர் பண்ணி வச்சுருக்கேன் நான். அவ்வளோ அழகாக டான்ஸ் ஆடினோம் அன்றைக்கி. அதை வந்து அவள் எனக்கு போட்ட கட்டளை என்னென்னா, இதை தயவு செஞ்சு என்னோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ நீ ஃபேஸ்புக்லேயோ இன்டர்நெட்லேயோ எதுலேயுமே எந்த கிளிப்பும் போடக்கூடாதுன்னு கட்டாயப்படுத்தினா. ஆனால் அது ரொம்ப என்ஜாய் பண்ணினோம் நாங்கள். திருட்டுத்தனமாக பண்ணின விஷயம் தான். ஏன்னா நண்பர்களோடு சேரும்போது நாங்கள் வந்து கோஎட் காலேஜ் இல்லைங்களா, ஸோ பாய்ஸு கேர்ள்ஸ் எல்லாம் சேர்ந்து அது ஒரு அலுமினி மீட்டிங் வரும்போது இதுவாக இருக்கும். அந்த இடத்துல நாங்கள் செஞ்சது அது ஒரு பெரிய திருட்டுத்தனமாக இருந்தாலும் ரொம்ப வீடியோவே போட்டு காட்டிருக்கலாம் நினைக்கிறேன். ஓகே, வேறு வேறு நண்பர்கள் சேர்ந்து செய்த கூட்டுக்களவாணி வேலை என்ன? ஒரு 2 நாளைக்கு முன்னே ஒரு நிகழ்ச்சிக்கு அவர் போகணும். அவருக்கு பதிலாக அவர் என்ன அனுப்பிச்சி விட்டார். அவங்களுக்கு தெரியாது. அது இருந்தாலும் நான் போய் சமாளிச்சுட்டு வந்துட்டேன். இது அவங்களுக்கும் தெரியாமல் நாங்கள் செஞ்ச ஒரு விஷயம். ஒரு மாஸ்டர் ஆஃப் செரிமனியும் ஒரு ப்ரோக்ராம் நாங்களே செஞ்சிட்டோம். அவர் தான் வந்திருக்கணும். ஏன்னா அவர் பேரோ என் பேரோ அவங்களுக்கு தெரியாது. அவர் விழா நிகழ்ச்சி நீங்கள் தானே ஆமான்னு சொல்லி நாங்கள் பண்ணிட்டோம். ஏங்க பரிச்சை மாற்றி எழுதுகிற மாதிரி மாஸ்டர் ஆஃப் செரிமனி மாற்றி பண்ணியிருக்கீங்க. இந்த நிகழ்ச்சி பார்த்த பிறகு அவங்க கண்டுபிடிச்சிடுவாங்க. கட்டாயம் கண்டுபிடிப்பாங்க. என்ன ப்ரோக்ராம் அது சார்? என்ன ப்ரோக்ராம்? என்ன அது வந்து ஒரு மரம் நடுவிழா சார், மரக்கன்று நடும் விழா. ஓகே, அதில் அது கூடயே மாஸ்டர். ஏன்னா ஒருவேளை கண்டுபிடிக்க முடியாமல் போயிருச்சுன்னா அதுக்கு தான் டீட்டெயிலாக கேட்டேன். ஓகே, மரக்கன்று நடும் விழா. வேற எங்களுக்கு டான்ஸ் ப்ரோக்ராமில் ஜீன்ஸ் தேவைப்பட்டது. அப்போல்லாம் வந்து ஜீன்ஸ் லேடிஸ் கிட்ட கிடையாது இல்லையா, அதனால் இவ அண்ணா ஃப்ரெண்டுக்கிட்டேருந்து வாங்கி கொடுத்தா. இன்னி வரைக்கும் யாருக்கு வாங்கி கொடுத்தான்னு அவள் சொல்லவும் இல்லை. நானும் அதை போட்டுன்னு டான்ஸ் ஆடியும் முடிச்சிட்டேன். இனி வரைக்கும் அந்த ஃப்ரெண்டுக்கு, அவங்க அண்ணா ஃப்ரெண்டுக்கு தெரியாது அது நான் தான் வாங்கி போட்டினேன்னு. அது நாங்கள் 2 பேரும் சேர்ந்த கூட்டு சதி. சொல்லுங்கள் சார். நான் என்னென்னா, என்னுடைய குழந்தை வந்து பிளட் கேன்சரில் காலமாயிட்டா. நான் சரக்குலாம் அடிக்காதவன், டீ காஃபி பால் இன்னி வரைக்கும் குடிச்சதில்லை. ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சுன்னு நம்ம ஃப்ரெண்டை வந்து கொஞ்சம் திருச்சி வாடாமாப்பிலான்னு வந்த உடனே ஃபஸ்ட்டு டைமு நான் வந்து 3 பீரு கண்டினியூஸாக அடித்து திருச்சி பஸ் ஸ்டாண்ட்லேயே பிளாட்டு அந்த உக்கார அந்த இதுவிலே என்னால் அது எப்படின்னு ஒன்றுமே பண்ண முடியல. இருந்தோடனே இவன் தண்ணி ஊற்றினானோ மோர் எடுத்துகிட்டு வந்து கொடுத்தானோ என்னான்ட்டு போட்டு சாத்திலே நீயும் அடிச்சே நானும் அடித்தேன். இதில் நீ ஏன்டா எண்ணெய் வச்சு திடீர்னு உட்காந்துனுக்கிற. நான் குழந்தை எது கொஞ்சம் டென்ஷன் அதிகமானதுனால நான் 3 எத்தனை சாப்பிட்டேன். அவர் இன்னசென்ஸ் தான் அவரை காப்பாத்துச்சு. ஆனா அந்த இன்னசென்ஸ் தான் உங்களை போட்டு நான் உண்மை தானே பேசுவேன். இது மனசுல இருக்குது தானே நான் சொல்றோம். நம்ம என்ன ஒரு தடவை தான் கேக்குறாரு. காலேஜ்ல இருந்து அடிச்சின்னு உட்கார்ந்துங்க. 3 தான். 3 தான். அது மட்டும் கரெக்டா ஞாபகம் வச்சுக்கோங்க. இல்லப்பா, என்னால குழந்தை அடிக்கடி டெத் ஆன உடனே ஒரு 5 நாள்லயே என்னை வந்து அப்பா கொஞ்சம் நவுந்து போட்டுப்பா, என்ன வாப்பான்னு கூப்பிட்ற மாதிரி இருந்தோடனே இவனை தவிர என்னால் வேற யார்கிட்டையும். ஸோ சுவாரஸ்யமான பல விஷயங்கள் பிளாக் அண்ட் ஒயிட் டு கலா
வந்துட்டு இருக்கு. நண்பர்கள், நீண்டகால நண்பர்கள் தங்கள் கடந்த காலங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில விஷயங்கள் பேச போகிறோம் சிறப்பு விருந்தினர்களோடு சேர்ந்து. Stay tuned with us. இது ஆச்சி மசாலா நீயா நானா powered by Ran India TMT கம்பிகள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா powered by Ran India TMT கம்பிகள். நீண்டகால நட்பு என்பது ரொம்பவே அழகானது, ரொம்ப உணர்வுபூர்வமானது. கடந்த காலத்தை அசைபோடுதல் என்பது எப்போதுமே ஒரு சந்தோஷமான, மகிழ்ச்சி தரக்கூடிய உணர்வுபூர்வமான விஷயம். அதுவும் நண்பர்கள் தங்களுடைய கடந்த காலத்தை ஒரு பொது சபையில் பகிர்ந்து கொள்ளுகிற போது பல்வேறு விதமான கலவையான உணர்வுகள் வந்து விழுவது யதார்த்தமான விஷயம். அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு தான் இன்று அரங்கேறி கொண்டிருக்கிறது. இப்போது 2 சிறப்பு விருந்தினர்கள் நம்மோடு இதோ இருக்கிறார்கள். ஒருவர் எழுத்தாளர், சமூக பார்வையாளர் திரு மனுஷ்யபுத்திரன் அவர்கள். இன்னொருவர் நாடாளுமன்ற உறுப்பினர் திருச்சி சிவா அவர்கள். 2 பேரும் நட்பை பற்றி பேசுவதற்கு முன்னதாக உங்ககிட்ட ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு. நட்புக்குள்ள ஒரு டீட்டெயிலான ஆனால் வெளியில் நம்ம அதிகம் பகிர்ந்து கொள்ளாத ஒரு உணர்வு இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் சில ஃப்ரெண்ட்ஸை பற்றி நினைக்கிறப்ப நமக்கு டபக்குன்னு ஒரு அழுகை வரும். எந்த ஒரு சம்பவத்தை நினைக்கிற போது அல்லது நண்பனுடைய தோழியினுடைய எந்த ஒரு தியாகத்தை, எந்த ஒரு உதவியை நினைக்கிற போது இன்று கூட உங்களுக்கு அழுகை வருகிறது. எங்கள் வீட்டில் ஒரு பையன் ஒருத்தன் மோட்டர் சம்பில் விழுந்து தவறிட்டு நைட்டு 10 மணிக்கு ரொம்ப பிரச்சனை ஆகிட்டு, கிட்டத்தட்ட கட்சிக்காரங்க, ரோடி பசங்க, போலீஸு நைட்டு 10 மணிக்கு வந்து பயங்கரமான மென்டல் டார்ச்சர், அதாவது நம்மளால் தாக்கு பிடிக்க முடியுமான்ற லெவலுக்கு வந்துருச்சு. வீட்டில் எல்லாருமே ஏஜ்டு பீப்புள்னா ஒருத்தன் தான் ஆம்பளை. அந்த மாதிரி சூழ்நிலை பையன் செத்து கிடக்கிறான். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. வீட்டில் ரவுடி பசங்கள்லாம் பூந்துட்டாங்க, வீட்டில் அடிக்கும் உடைக்கும், அவ்வளோ பெரிய பிரச்சனை. நைட்டு 12 மணிக்கு எனக்கு எல்லாருமே எக்ஸாஸ்ட் ஆகிட்டாங்கன்னு நினச்ச நேரத்தில் என் ஃப்ரெண்டுக்கு ஃபோன் போட்டால் என்ன நினச்சி ஃபோன் போட்ட அடுத்த செகண்ட் அவன் சொன்ன 2 வார்த்தைகள் என்னுடைய சாவு வர நான் மறக்க முடியாத வார்த்தைகள். 5 நிமிஷத்தில் வரேன், எவ்வளோ பணம் எடுத்துகிட்டு வரணும். அது மட்டும் இல்லை, சொன்ன அப்படி 5 நிமிஷத்தில் வந்து நின்னான். எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ஃபீவர் வந்துடுச்சு. ஃபீவர் வந்து அவங்க கண்ணில் தண்ணியை தான் பார்த்தேன் அன்றைக்கி. ஏன்னா சொந்தக்காரங்கள்லாம் நல்லா வெல் செட்டில்டு, அவங்களால எல்லாமே செய்ய முடியும். வந்து போலீஸ் ஸ்டேஷன்லேயும் பேசியிருக்க முடியும், கட்சிக்காரனையும் பேசிக்கணும்னா யாருமே வரல. என் ஃப்ரெண்டு மட்டும் எனக்கு வந்தான். அன்றைக்கி நைட் என் கூட வந்தான், எல்லாருக்கிட்டையும் பேசினான். அது வாழ்க்கையில் என்னால் மறக்க முடியாத சம்பவம். இன்றைக்கில் இது நடந்து கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் ஆயிடுச்சு. பட் ஸ்டில் ஐ டோன்ட் ஃபர்கெட் இட். ஓகே, என் உறவினர்களை தாண்டி, எனக்கு தெரிந்தவர்களை தாண்டி எனக்காக அவன் செய்த இந்த உதவியும் தியாகமும் இன்றைக்கும் எனக்கு அழுகையை கொண்டு வருகிறது. எது? எனக்கு ஒரு கஷ்டம் வந்தபோது, பண கஷ்டம் வந்தபோது, என் கணவருடைய ஒரு வியாபாரம் நொடிச்சு போய் கஷ்டப்பட்டு ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலைக்கு நான் வந்து தள்ளின போது நான் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருந்தேன். அப்போ அதை அவகிட்ட தான் பகிர்ந்தபோது இன்னி வரைக்கும் அந்த அந்த நிகழ்வு ஏற்பட்டதுக்கு என்ன காரணங்கள்னு தெரிஞ்சிருந்தாலும் யாரையும் சாடாமல், யாரை பற்றியும் குற்றம் சொல்லாமல், அவர்களால் தானே உனக்கு ஒரு இப்படி நேர்ந்ததுன்னு அந்த பாயிண்ட்டை குற்றம் பற்றி சொல்லாமல், சரி இந்த நேரமும் உனக்கு கடந்து போகும், நல்ல நிலைமைக்கு நீ வருவ, மறுபடியும் உனக்கு ஒரு தெம்பு வரும், நீ டிப்ரெஷனுக்கு போகாத, உனக்கு என்ன வேணும் சொல்லு, அதை நான் செய்கிறேன். அப்போ எனக்கு இந்த திருக்குறள் தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். உடுக்கை இழந்தவன் கைபோல் ஆங்கே இடுக்கண் கலைவுதான் நட்புங்கிறது. எந்த காலகட்டத்திலையும் நான் உனக்கு ஒரு சப்போர்ட் இருப்பேன், நீ என்ன உதவி கேட்டாலும் நான் செய்ய தயாராக இருக்கேன். அந்த ஜென்டிலாக என்னை அணுகிற முறையும் வந்து அவ எனக்காக செஞ்ச பெரிய தியாகம்னு நான் நினைப்பேன். வேறு ஒரு முறை வந்து நான் வேறு ஊரில் இருந்தேன். அப்போ வந்து அவர் சொன்னார், நீங்கள் ஒரு இடம் வாங்கணும், மெட்ராஸில் சென்னையில் இடம் வாங்கணும், வாங்குறீங்களா அப்படின்னாரு. என்கிட்ட பணம் கிடையாது, என்னால் வாங்க முடியாது அப்படின்னு. அடுத்த நாள் ஒரு வாரம் கழிச்சிட்டு சொல்கிறாரு, உங்களுக்காக 3 கிரவுண்டு நான் பணம் கட்டி டெபாசிட் பண்ணியிருக்கிறேன், என்னால் கட்ட முடியாதானே, நீங்கள் 1 வருஷம் கழிச்சாவது கொடுங்க அப்படின்னு சொன்னார். அதை கேட்டு எனக்கு அழுகியே வந்துட்டுது. நம்மளால் முடியாத இதை வந்து அவர் நமக்காக செஞ்சுருக்காரு அப்படின்னு. ஒரு 20 வருஷம் கழிச்சு அவள் என்னோட நம்பரை ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு வர்ற அன்னைக்கு எனக்கு தெரியாது அவள் ஒரு பெரிய உண்மையை வந்து மறைச்சி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அதை இப்போ எனக்கு பேசுறது கூட எனக்கு ஏதோ ஒரு பதட்டமாக இருக்குது. மன்னிச்சுக்கோ சுஜாதா. அவளுக்கு ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு குழந்தை இருக்கான். அவளுக்கு ஒரு பெண் குழந்தை, ஒரு ஆண் குழந்தை. அவள் என்ன பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 21 வருஷம் கழிச்சு அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டா. எனக்கு தெரியாது, அவள் என்கிட்ட அதெல்லாம் ஒன்றுமே சொல்லலை. வந்துட்டா. நாங்கள்
ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து அந்த அந்த காலேஜ் அந்த கேம்பஸ்குள்ளே வரும்போது அவள் அங்கேருந்து ஓடி வர அந்த சினிமாலெல்லாம் காமிக்கிற மாதிரி ஓடி வந்து கட்டி பிடிச்சி 2 பேரும் எமோஷ்னலாக அழுது எல்லாம் ஆச்சு. அப்போ கூட அவள் சொல்லலை. ரொம்ப மன்னிச்சுக்கணும், ரொம்ப ஸ்லாங்காக அவ்வளோ ஒரு வார்த்தை எனக்கு அன்றைக்கி திட்டணும்னு ஆசைப்பட்டேன். நான் கடங்காரி இது எப்படி என்கிட்ட மறைச்சே அப்படி ஃபோனில் பேசும்போது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் பாட்டுக்கு எல்லா கதையும் பேசிகிட்டே இருக்கோம். அதுக்கப்புறம் உன் குழந்தை யார், என் குழந்தை என்ன, உன் குழந்தை என்ன படிக்கிறா, என் குழந்தை என்ன படிக்கிறா, உனக்கு எத்தனை குழந்தை, எல்லாம் பேசிட்டு வரும்போது அவள் சொல்கிறா, எனக்கு ஒரு பொண்ணு இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கான், அந்த பையன் மனநிலை பாதிக்கப்பட்ட. எனக்கு இப்பவும் கை நடுங்குது சார். அதாவது ஒரு நட்புக்காக அந்த 20 வருஷம் கழிச்சு மீட் பண்ணுங்கிற அந்த ஒரே ஒரு ஆதங்கத்துக்காக, அந்த அந்த உத்வேகத்துக்காக அந்த குழந்தை அந்த பொண்ணு வந்து ஹாஸ்டலில் படிக்கிறா. அவள் வந்து வேலூர்லேருந்து வந்துட்டுருக்கா. இப்போவும் இந்த ஷோக்கு வேலூர்லேருந்து வந்திருக்காவோ. அவள் ஹஸ்பண்ட் மெட்ராஸில் வேலை செய்கிறாரு. அந்த குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு யாரும் கிடையாது. அங்கே இருக்கிற ஒரு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஃப்ரெண்டுக்கிட்ட என்னோடய ஃப்ரெண்டை 20 வருஷம் கழிச்சு நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மனநலம் பாதிக்கப்பட்ட திரும்பி அதை சொல்லணுன்ற மாதிரி ஒரு கட்டாயத்தில் நான் பேசுகிறேன். அகெயின் மன்னிச்சுக்கோக்கண்ணா. அதை அந்த குழந்தைய அந்த பாதுகாப்பில் விட்டுட்டு காலம்பரை அங்கே 6 மணிக்கு புறப்பட்டு அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ராத்திரி திருப்பியும் அந்த 6 மணிக்கு திருப்பி ட்ரெயின் ஏறி போகிற அந்த ஒரு நட்பு எனக்கு தெரிஞ்சு ரொம்ப பெரிய விஷயம் சார். அதை என்கிட்ட மறைச்சது ஒரு கஷ்டம். அவள் எத்தனை வேதனைப்பட்டிருப்பா, அதை சொல்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பா. அதை 20 வருஷமாக என்கிட்ட சொல்லாமல் மறைச்சி அதை புதைச்சி வச்சுருந்துருப்பா மனசில். ஏன்னா நாங்கள் 2 பேரும் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸ். எங்களுக்குள்ளே எந்த ஒரு ஒளிமறையும் இல்லைன்னு நினச்சி நாங்கள் ரொம்ப இது பண்ணியிருந்தோம். ஸோ அது ஒரு பெரிய நிகழ்வாக நான் நினைக்கிறேன் சார். ரொம்ப நெகிழ்ந்து போன ஒரு சம்பவம். இந்த நட்புக்காக ஜாதி, மதம், இனம் அல்லது குடும்ப உறவுகள் இப்படி எவ்வளவு பேரை எதிர்த்திருக்கிறீர்கள், தூக்கி எறிந்திருக்கிறீர்கள்? என்னோட நண்பன் கல்யாணத்துக்காக என்னோட சிஸ்டரோட கல்யாணத்தை விட்டுட்டு நான் போனேன். மாப்பிள்ளையை அழைச்சி வச்சுட்டு சிஸ்டரோட கல்யாணத்தை விட்டுட்டு நண்பனோட கல்யாணத்துக்காக போனேன். நான் கல்யாணத்துக்கு போயிட்டீங்க? கல்யாணத்துக்கு சென்னைக்கு வந்துட்டோம். மதுரையில் கல்யாணம் தங்கச்சி. இந்த ஒரு நீண்ட கால நட்பு அப்படிங்கிறத பற்றி அது நீர்த்து போகிறது அப்படின்னு ஒன்று இருக்குல்ல. அதாவது இப்போ ஒரு 15 வருஷம் 20 வருஷம் வரப்போ ஒரு நட்பு நீர்த்து போகிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக? பொதுவாக இங்கே பேசிகிட்டு இருக்க விஷயங்களை தொடர்ந்து பார்த்தப்ப எனக்கு ஒன்று தோணுச்சு. அதுக்கு உங்கள் கேள்விக்கு ஒரு தொடர்பு இருக்குது. நம்ம ஊரில் எதை பற்றியாவது ரொம்ப அதிகமாக பேசியிருக்காங்கன்னா அது நட்பை பற்றி தான். அதுக்கு காரணம் என்னென்னா நட்பு மேலே இருக்கக்கூடிய ஒர்ஷிப். நட்பு உலகத்தில் சிறந்தது, அற்புதமானதுலாம் பேசுகிறோம். ஆனால் எப்போவாவது நம்ம நட்பை புரிஞ்சிக்க முயற்சி பண்ணியிருந்திருக்கோமா? அதன் மேலே நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? உண்மையிலே நட்புங்கிறது என்ன? இன்னும் சொல்லப்போனால் ஒரு நட்பை இழக்கிறப்ப ஏன் இழக்கிறோம்? ஒன்றும் இல்லை, ஒருத்தர் நம்மக்கிட்ட ஒரு 10-15 வருஷம் நெருக்கமான நண்பராக இருப்பார். திடீர்னு ஒரு சின்ன இன்ஸ்டன்ட்னால 2 பேரும் நிரந்தரமாக பிரிஞ்சிருவாங்க. திரும்ப நினச்சி பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. இந்த 10-15 வருஷம் நட்புக்கு எந்த மீனிங்குமே கிடையாதா? ஏன் ஒரு சின்ன விஷயத்துக்காக அவங்க பிரிஞ்சு போகிறாங்க? அப்போ இந்த பிரிவிற்கான விதை அந்த நட்புக்குள்ளே இருந்துதா? அல்லது அவ்வளவு கண்ணாடிச்சுவர் போன்ற ஒன்றா ஒரு நட்பு என்பது? அது அவ்வளவு சீக்கிரமாக உடைந்து விடக்கூடியதா? இப்படிப்பட்ட கேள்வியை நான் பலமுறை கேட்டிருக்கிறேன். இங்கே உங்களுடைய கேள்விக்கு வருவோம். என்னுடைய வாழ்க்கையில் ரொம்ப நான் துரதிர்ஷ்டமான ஒரு விஷயமா நான் நினைக்கிறது என்னென்னா, உண்மையிலே பழைய நண்பர்களை திரும்ப சந்திக்கிறது தான். ஏன் கேட்டீங்கன்னா சந்திக்கிறது தான். ஏன்னு கேட்டிங்கன்னா, கமலதாஸ் ஒரு கவிதையில் சொல்லுவாங்க, ஒரு நட்பு ஒரு பருவம் அப்படின்ட்டு. அந்த பருவத்தை தாண்டி வந்ததுக்கப்புறம் நம்மளுடைய மனம், நம்முடைய உடல், நம்முடைய வாழ்க்கை எல்லாமே ஒன்றொன்னா செதறி வேற ஒன்றா மாறிடுது. அப்போது வேற 2 புள்ளிகள்ல இருந்து நம்ம ஒரு நண்பர்களை திரும்ப சந்திக்கிறப்போ கடந்த காலத்தின் வழியாக அவங்களை சந்திக்க வேண்டியிருக்கு. கடந்த காலத்தினுடைய நிழலின் வழியாக அவங்களை சந்திக்க வேண்டியிருக்கு. அப்போ என்னை பற்றி அவருக்கு சொல்கிறது, அவரை பற்றி எனக்கு சொல்கிறதன் வழியாக நாங்கள் எங்கேயோ ஒரு பேச்சப் பண்ண முயற்சி பண்ணுறோம். வந்துட்டு அந்த காலத்தை கடக்க முயற்சி பண்ணுறோம். ஆனால் பல சமயத்து அது நடக்கிறது இல்லை. இன்னும் சொல்லப்போனால் வாழ்க்கையில் பொருளாதார ரீதியான வித்தியாசங்கள், அந்தஸ்து, இன்னும் சொல்லப்போனால் குடும்ப பின்புலங்கள், இது எல்லாமே நம்மளை வேறு எங்கெங்கேயோ கொண்டு போய் நம்ம சிதறடிச்சிருது. இதற்குள்ளார அந்த பழைய அன்பை தேடுவது என்பது ஒரு விதத்தில் நாம் கடந்த காலத்தில் வாழ முயற்சிக்கிற ஒரு விஷயமாகத்தான் இருந்திருக்கிறது. கொஞ்சம் தூரம் தான் போக முடிகிறது, அதற்கு மேல் நம்மளால் போகவே முடியாது. வந்துட்டு அப்படி இருக்கப்போ நீண்ட கால நட்பு நமக்கு தேவை என்றால் நிகழ்காலத்தில் அதை புதுப்பித்துக் கொள்ளக்கூடிய பொதுவான விஷயங்கள் நமக்குள் இருக்க வேண்டும். எவ்வளவு நேரம் குழந்தைகளை பற்றி பேச முடியும்? எவ்வளவு நேரம் குடும்பத்தை பற்றி பேச முடியும்? அதை தாண்டி பேசுவதற்கு ஏனென்றால் இப்போ நான் ஒரு நகரத்திற்கு வந்து வெவ்வேறு விதமான ஒரு எக்ஸ்போஷருக்கு ஆளாகிறேன். ஒருத்தர் கிராமத்திலேயே இருந்து கொண்டிருக்கிறார், அவருக்கு வெளி உலகத்தோடு எந்த தொடர்புமே இல்லை. இப்படி வைத்துக்கொள்வோம். அந்த பழைய நட்பிற்கான அவரை சந்திக்கும் போது அவரிடம் பேசுவதற்கு என்னிடம் என்ன இருக்கிறது?
நீண்ட காலமாக நாங்கள் நண்பர்களாக இருக்கிறோம் என்று சொல்லுகிறவர்கள் எப்படி அப்படி நண்பர்களாகவே இருக்கிறார்கள், அதற்கு அவர்கள் என்ன செய்கிறார்கள், அது எவ்வளவு உறுதியானதாக இருக்கிறது. ஒரு சிறிய ஆய்வு நடந்து கொண்டிருக்கிறது. பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். நீண்டகால நட்பு என்பது நம்முடைய தமிழகத்தில் எப்படி இருக்கிறது, நீண்ட காலமாக நண்பர்களாக இருக்கிறவர்கள் எப்படி நட்பை பேணுகிறார்கள், அதில் இருக்கக்கூடிய யதார்த்தங்கள் என்ன, அது அறிவுபூர்வமானதாக இருக்கிறதா உணர்வுபூர்வமானதாக இருக்கிறதா, இன்னும் பேசலாம். இந்த 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 இடத்துலேருந்து நான் இவங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு புதிய இல்லை, ரொம்ப கவனிப்புக்குரிய ஒரு விஷயம். ஏன்னா புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டி இருக்கிறது. அதையே பேசிகிட்டு இருக்க முடியாது. அவர் சொன்ன மாதிரி என் பிள்ளை நல்லா இருக்கா, என் பிள்ளை நல்லா இருக்கா, உன் முன்னாடி திட்டுச்சா, என் முன்னாடி திட்டுச்சா, ஏன்டா பேங்க்ல பணம் வச்சிருக்கியா, கடன் என்னடா. இதை தாண்டி நீங்கள் இவ்வளவு காலம் நட்பாகவே தொடர்ந்து இருக்கிறீங்கன்னா என்ன பேசிக்கொள்ளுகிறீங்க உங்களுக்குள்ள? டே டு டேல என்னென்ன பேசிப்பிக்கிறீங்க உங்களுக்குள்ள? டே டு டே என்ன பேசுவோன்னா, எங்களோட சுவையான எங்களோட என்ன சொல்கிறது அனுபவங்களை, என்ன நடந்தது, என்னென்ன இது உலக விஷயங்கள், அதாவது ஏதாவது இங்கே இன்ஃபர்மேஷன் கிடச்சதுன்னா அதை நாங்கள் சொல்லுவோம். அதுக்கப்புறம் நாங்கள் பழைய காலத்தில் இருந்ததெல்லாம் ரிகலெக்ட் பண்ணுவோம், நியூஸ் பற்றி கேட்போம். இல்லை, நான் எதுக்காக இந்த கேள்வியை கேட்குறேன் அப்படின்னா, நம்ம நட்பு உலகத்துக்குள்ளே என்ன பேசிக்கிட்டு இருக்கோம், நட்போடு இருக்கோம். நீங்கள் உங்கள் தோழியோடு தினந்தோறும் என்ன பேசுகிறீர்கள்? அவ்வளவுதான். தினந்தோறும் அவட்ட பேசுவோம். சௌக்கியமான்னு கேட்டதுக்கு அப்புறம் நான் இந்த வெப்சைட்ல இதை பார்த்தேன், இது சம்பந்தப்பட்ட விஷயங்களை நான் அறிந்து கொண்டேன், நீ பார்த்தியா, பார்க்கலன்னா பார்த்து தெரிஞ்சுக்கோ. ஓகே, என்ன சப்ஜெக்ட் பத்தி இருக்கும்? மியூசிக் பத்தி சப்ஜெக்ட், ஹிந்துயிசம், ஸ்பிரிச்சுவலிசம், பூஜா, ரிச்சுவல்ஸ், இதெல்லாம் வந்து பத்தின விஷயங்கள் ஏற்கனவே நமக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, தெரியாம இருக்கு. அடுத்து ஒரு பாயிண்ட். அடுத்து என்ன விஷயங்கள் பேசிக்கிறீங்க? என்னோட குழந்தை படிப்பு சம்பந்தமாவும், உன்னோட குழந்தை என்ன படிச்சிட்டு இருக்கான், அவனை நீ என்ன ஆக்க விரும்புற, என் குழந்தைய நான் என்ன மாதிரி ஆக்க இந்த லைன்ல எடுத்து இன்னைக்கு பேசியாச்சு. நாளைக்கு நீங்க கேட்கிற கேள்வி ரொம்ப நுட்பமான கேள்வி. நண்பர்கள் சந்திக்கிற போது என்ன பேசிக்கொள்வீர்கள்? என்னை பொறுத்த வரைக்கும் இசைக்கு மொழி கிடையாது என்பது போல நட்புக்கு மொழி கிடையாது. எதையுமே பேசிக்கணும்னு இல்லை, ரெண்டு பேரும் பார்த்துக்கிறப்ப ஏற்படக்கூடிய நெகிழ்ச்சி ஏற்படுது பாருங்க, அதான் நட்பு. இவரோடு இருந்தால், இவரை பார்த்தால் மனம் லேசாகிறது என்று யாரை கருதி அவரோடு இருக்கிறோமோ அவரோடு எதுவும் பேச வேண்டியதில்லை, அதுதான் நட்பு. அப்டேட்டே பண்ணிக்க வேண்டியதில்லைங்கிறீங்க. மற்றவை குறுக்கிடக்கூடியவை. ஆனால் இந்த நேரத்தில் அவர் இருந்தால் நலமாக இருக்கும். சந்திக்கிற போது ஒன்றும் பேசிக்கொள்ள கூட வேண்டாம், ஆனால் மனதுக்கு ஒரு தெம்பு, ஒரு ஆறுதல், அவர் இருக்கிறார் அப்படிங்கிறப்ப வேறு எவரிடமும் ஏற்படாத ஒரு நம்பிக்கையோ அல்லது ஒரு நெருக்கமோ யாரிடம் ஏற்படுகிறதோ அதுதான் நட்பு. அதுக்கு மொழியே தேவை, அதுக்கு விஷயங்களும் தேவை. பல நட்புகள் அவர்களுடன் நட்பு இருந்த நினைவின் அடிப்படையில் தான் நாம் இன்றைக்கு அந்த நட்பை தொடர விரும்புகிறோம். ஆனால் அவர் சொல்லக்கூடிய அந்த எமோஷனல் டிபெண்டன்சி, அந்த கம்ஃபர்ட் சோன், அது அந்த இடத்தில் இருக்கிறதா? அதற்கு இளமைக்கால நட்பெல்லாம் தேவையில்லை. நேற்று சந்தித்த ஒரு மனிதனிடம் கூட எனக்கு அது நிகழ முடியும். அப்படி என்றால் என்னுடைய கடந்த காலத்தை சேர்ந்த ஒருவனையும் நான் நிகழ்காலத்தில் சந்திக்கும் போது அவனுக்கும் எனக்குமான சந்திப்பு புள்ளி என்ன? அது வெறும் நினைவுகள் மட்டும்தானா? நிச்சயமாக இல்லை. வாழ்க்கையினுடைய தளம் சார்ந்து, நம்பிக்கைகள் சார்ந்து, கருத்துக்கள் சார்ந்து, உணர்வுகள் சார்ந்து சில பொதுப்படையான விஷயங்கள் தேவையாக இருக்கின்றன. இதில் இன்னொரு விஷயம் இருக்கிறது. பல பேர் ஒரு குறுகலான வாழ்க்கை வட்டத்திற்குள், குடும்பம், அலுவலகம் என்று மட்டும் வாழக்கூடியவர்களுக்கு திரும்ப திரும்ப அவர்கள் அலுவலகத்திலும் அதைத்தான் பேசுவார்கள், வீட்டிலும் அதைத்தான் பேசுவார்கள், நண்பர்களிடம் அதைத்தான் பேசுவார்கள். அவர்களுக்குள் எந்த சிக்கல்களும் இல்லை. ஆனால் கலாச்சார ரீதியாக, பொருளாதார ரீதியாக, இன்னும் படிப்பு, இப்படி பல விஷயங்கள் இருக்கு. அதுல எல்லாம் ஏற்றத்தாழ்வுகள் வர்றப்ப நட்பினுடைய நினைவை வைத்துக்கொண்டு நாம் நட்பை புதுப்பிக்க முடியவில்லை. பல சமயங்களில் சிறிது தூரம் போனதும் அது உடைந்து போய் விடுகிறது. இப்பொழுது ஒரு கொள்கை சார்ந்து ஒரு இணைப்பு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள், அல்லது ஒரு பொதுவான செயல்பாடு சார்ந்து ஒரு நட்பு இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். அது அவ்வளவு ஈஸியாக உடைபடாது. ஆனால் மாறாக போகிற போக்கில் ஒரு எளிய குடுக்கல் வாங்கல்களாக மட்டுமே நம்முடைய நட்பை வைத்துக் கொண்டால் அது ஒரு மேல் தட்டிலே தான் மிதந்து கொண்டிருக்கும். வழக்கமான வழமையான விஷயங்களை பேசிக் கொண்டிருத்தலை தாண்டி ஒரு உறவுக்கு ஒரு ஆழமான மையப்புள்ளி தேவைப்படுகிறது. அப்ப கொள்கை சார்ந்த நட்பு என்பது எவ்வளவு இறுக்கமானது, உறுதியா? அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். நட்புக்கு கொள்கை அல்லது ஒரே சிந்தனை, ஒரே ரசனை அவசியமே இல்லை. என்னை பொறுத்தவரை நட்பு என்பதற்கு தொடர்ந்து பார்த்து, தொடர்ந்து பேசி, அல்லது நம்முடைய ஒரே எண்ண ஓட்டத்தில், ஒரே அலைவரிசையில், ஒரே பாதையில் இருக்க வேண்டும் என்கின்ற அவசியமே இல்லை. இப்பொழுது நான் செல்லுகின்ற பாதையும் பயணமும் வேறு, ஆனால் என் மனதில் நட்பாகவே இருந்து கொண்டிருப்பவர்கள் வேறு. அதற்கு காரணமே வேண்டியதில்லை, அவர் கூட இருக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை.
எங்கேயாவது ஒரு சிந்தனை வரப்போ இந்த நேரத்தில் அவர் இருந்தால் பரவாயில்லன்னு தோன்ற அளவுக்கு இருந்தாலே அந்த தொடர்ச்சி கூடயே இருப்பாங்க, ஆனால் நம்மளோட இருக்க மாட்டாங்க. இப்போ நான் வந்து இந்த நேரத்தில் நான் சொல்லி ஆகணும். இப்போ நாடாளுமன்றத்துக்கு போனால் இந்தியாவிலே இருக்க பெரிய தொழிலதிபர் தெண்டுல்கர் வரைக்கும் என் கூட இருக்கிறார், அசாருதீன் என் கூட இருக்கிறார், இந்தியாவில் பெரிய நடிகர்லாம் எங்களோட இருக்காங்க. ஆனால் எனக்கு அவர்களோடு இருக்கிற அந்த நெருக்கத்தை விட என் பழைய நண்பர்களை தேடி தான் என் மனம் போகுது. அதை நான் வெளிப்படையாக சொல்கிறேன். இப்போ என் ஊருக்கு யாராவது வந்தால் நான் அவர்களை இரவு நேரத்தில் ஓய்வு இருந்து எங்காவது வெளியே சாப்பிட போனால் அடுத்து இரவு 11 மணி ஆனாலும் நான் அவர்களை அழைத்து செல்வது என்னுடைய கல்லூரிக்கு அழைச்சி. ஒரு பழைய நண்பன் ஊர்லேருந்து வர்றான், அவனை கூட்டு போய் அவனை கவனிச்சிக்கிறது நம்ம கடமை, நம்ம மெமரியோட சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஆனால் நட்பு என்பது மிக ஆழமாக அதற்கு ஒரு மென்டல் ஸ்டேட், அதற்கு ஒரு ஏதோ ஒரு 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 கனெக்டிவிட்டி தேவை என்று நான் நினைக்கிறேன். அப்படி இல்லாத போது அதை எல்லாமே பரிச்சயம் என்று தான் எடுத்துக்கொள்ள முடியுமே ஒழிய, ஒரு ஆளை தெரியும் என்று தான் எடுத்துக்கொள்ள முடியுமே ஒழிய, ஒரு ரியல் கம்யூனிகேஷன் அவங்க கூட நடக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. அதான் ஒவ்வொருடைய அணுகுமுறை மனநிலையும் பொறுத்தது. எஸ்கேபிசம் கீட்ஸே அதான் சொல்லுவாங்க, அவர் எழுதுறதெல்லாம் எஸ்கேபிசம். நான் ஐ டோன்ட் ஹெசிடேட் டு அட்மிட் தட் வேர்ட். இன்றைய உலகில் என் அழுத்தங்களிலிருந்து நான் என்னை விடுவித்துக் கொள்ள நான் எதையாவது தேடுகிறேன், யாரையாவது தேடுகிறேன். ஒரு சிலருக்கு ஒவ்வொரு பழக்கம் இருக்கலாம். எனக்கு என் நினைவுகள், நல்ல பாடல், பழைய நண்பர்கள், நான் சுகமாக நடமாடிய இடம். அப்படி இருக்கப்போ நட்புக்கென்று தனி இடங்களை உருவாக்குகிறோம் சமூகத்தில், அதற்கென்று தனி நேரங்களை உருவாக்குகிறோம். அதைத்தான் நான் கேள்வி கேட்கிறேன். அப்படி நாம் துண்டு துண்டாக மாறிவிட்ட சூழலில் இந்த குளோரிஃபிகேஷன் இருக்கு இல்லையா, இதன் மேலே எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கிறது. நாம் எல்லா விஷயங்களையும் எப்படி ரெடியூஸ் பண்ணி விட்டோமோ அப்படித்தான் நட்பும் ரெடியூஸ் ஆகிவிட்டது. ஏன் அதை நம்ம சும்மா குளோரிஃபை பண்ணிட்டே இருக்கணும்? இப்படித்தான் இருக்கு நம்ம வாழ்க்கையில நட்பு. இவ்வளவுதான் அதுக்கு நேரம் கொடுக்க முடியுது, இதுக்கு தான் இடம் கொடுக்க முடியுது, இதை தாண்டி நண்பர்கள் வர முடியாது அப்படிங்கிற சூழலை நம்ம வாழ்க்கை முறை உருவாக்கிடுச்சு. தனி மனிதர்களை குறை சொல்லவே இல்லை. அறிவுபூர்வமாகத்தான் அமைய வேண்டும் என்றால் ஏதாவது ஒரு இடத்துல விவாதம் வரும். இப்போ மனுஷ புத்திரனுங்க எனக்கும் வேவ் லெங்க்த்து சரியாக இருக்காது, கொஞ்சம் பேசுவோம், நெருக்கமாக எங்களுக்கு பழக்கம் உண்டு. ஆனால் கருத்து முரண்பாடுகள் வரும்னா அறிவுபூர்வமாக நாங்கள் பேசிக்கிறப்போ. உறவு என்பதே உணர்வு பூர்வமானது. அறிவு அந்த இடத்துல வந்துச்சுன்னா உறவு அடிபடும். அறிவு எங்கெல்லாம் வந்து தலையிடுகிறதோ அங்கே நிச்சயமாக சிந்தனை வரும், குழப்பம் வரும், மாறுபாடுகள் வரும். ஓகே, நான் இங்கே இந்த பக்கம் வரேன். நட்பு என்பது அறிவுபூர்வமானதாக இருக்கணுமா, உணர்வுபூர்வமானதாக இருக்கணுமா? அறிவுபூர்வமாக இருந்தால் நானும் குமாரும் இத்தனை வருஷங்கள் பழகிருக்கவே முடியாது. என்னோட வேவலங்கு சுத்தமாக வேற. நான் வந்து பொன்னியின் செல்வனை பற்றி 1 மணி நேரம் பேசுவேன், தி ஜனமணி பற்றி பேசுவேன், பாலகுமாரன் பத்திரிக்கை அவ்வளோ படிச்சிருக்கேன். பாலகுமாரன் யாருன்னே தெரியாது குமாருக்கு. உணர்வுபூர்வமான மட்டுமே 29 வருஷமாக நாங்கள் பழகிட்டு இருக்கோம். அறிவுபூர்வமாக இருக்கும். அறிவுபூர்வமாக இருந்திருந்தால் எனக்கு பிடிச்சது அவனுக்கு பிடிக்கும் என்று தெரிந்திருந்தால் எனக்கு நட்பு தொடர்க்கவே இருக்காது. கொடுங்க. நேரில் சந்திப்பதில்லை, தொலைபேசியில் தான். ஆனால் ஒரு வருடம் கழித்து சந்தித்தாலும் அந்த உணர்வு குறைவதில்லை, அதிகமாகிறது. ஓகே, உணர்வுபூர்வமானதாக இருக்கணுமா, உணர்வுபூர்வமாக தான் சார் இருக்கணும். அறிவுபூர்வமானதாக இருக்க வேண்டியதில்லை. கண்டிப்பாக உணர்வுபூர்வமானது மட்டுமா இருக்கணும். இப்போ சார் நான் ரொம்ப சிம்பிளாக அதை சொல்லிடுறேன். இப்போ நான் ஜாதிக்கு எதிரானவன், ஆனால் ஜாதி வித்தியாசங்களை கடுமையாக இது பின்பற்ற ஒருத்தர் கூட என்னால் நட்பு பாராட்ட முடியாது. நான் வந்து மத வேற்றுமைகளுக்கு எதிரானவன், ஆனால் மிக பெரிய மதவெறியராக இருக்க ஒருத்தரோட என்னால் கம்ஃபர்டபுளாக இருக்க முடியாது. அதே மாதிரி இப்போ ஊழலை எதிர்த்து நான் போராடுறேன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தர் பெரிய ஊழல் பேர்வழியாக இருக்காரு, அவர் கூட என்னால் நட்பு பாராட்ட முடியாது. அப்போ பொது பிரச்சனைகள்ல இருந்து பர்சனல் லைஃப் வரைக்கும் இந்த தார்மீக கேள்விகள் எல்லாம் சேர்ந்து தான் ஒரு உடனே இருக்கக்கூடிய நட்பு தீர்மானமாகிறது. இதைத்தான் அறிவு என்று நான் சொல்கிறேன். I have something. என்னை பொறுத்தவரை ஒரு சின்ன விளக்கம் சொல்லலாம். A friend is one who knows everything but still loves you. எல்லாத்தையும் குறை இருக்கு. I am not 100% ISI. Nobody. அப்படி பார்க்குறப்போ அவங்கள்ட்ட இருக்கிற குறைகளை சேர்த்து அதை பொருட்படுத்தாமல், இப்போ அவர் சொன்ன மாதிரி அவருடைய பார்வையாக இருக்கலாம். இவர்கிட்ட இந்த நமக்கு பிடிக்காத குணம் இருக்குது, அதனால் இவரோட நட்பு பாராட்ட முடியுதுனாக்கா என்னுடைய நண்பர்களின் எண்ணிக்கை குறைவாக இருக்கும், அல்லது ஏற்படுகிற நட்பின் ஆழம் என்னை பொறுத்தவரை அதிகமாக இருக்க முடியாது. இல்லை, ஒரு பிடிக்காத தந்தையை விட்டு ஒரு மகன் வீட்டை விட்டு வெளியே போகிறான். உறவை போன்றதான் நட்பு என்றால் ஏன் நட்பிலும் அது ஏன் இருக்கத்தானே செய்யும்? நாம் எத்தனை பேர் நம்ம குடும்பங்கள் இப்பொழுது எத்தனையோ குடும்பங்களில் கடவுள் மறுப்பிற்காக பெற்றோர்களுடன் சண்டை போட்டிருக்கிறோம். இன்னும் சொல்லப்போனால் பல கருத்துக்களுக்காக சண்டை போட்டிருக்கிறோம். அவர் சிவானனுக்கு தெரியும். அப்படி சண்டை போட்ட குடும்பங்கள் இருந்து தான் பல சிந்தனையாளர்கள் இன்றைக்கு வந்திருக்கிறார்கள். அப்படி இருக்கும்போது உறவுகளை தாண்டி சிந்தனைகள், எண்ணங்கள் அவை முக்கியம் என்று இருந்த ஒரு சமூகம் இது. இந்த சமூகத்தில் எல்லாவற்றையும் தாண்டி உணர்வு மட்டும்தான் முக்கியம் என்று சொல்வது நாம் எங்கேயோ பின்னோக்கி போகிறோமோ என்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்துகிறேன். எனக்கு ஒருத்தர் வேணும்னா நான் அவங்களோட காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறேன். காம்ப்ரமைஸ் யார் பண்ணிக்கிறாங்களோ
அவங்க தான் உறவு, அவங்க தான் நட்பு. பலம் பலவீனம் ரெண்டையும் சேர்த்து ரசிப்பது தான் நட்பு. ஓகே, பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு. இது ஆச்சி மசாலா அணியான பவர் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். இங்கு எல்லோரும் பேசிக் கொண்டிருக்கும் நட்பின் இன்னும் சில பரிமாணங்களை நாங்கள் தேடிய போது அரிதிலும் அரிதான சிலரை சந்திக்க முடிந்தது. வரதராஜன், ராஜேந்திரன் 44 வருடங்களாக இணை பிரியாமல் வாழ்ந்து வரும் உயிர் நண்பர்கள். தொப்புள் கொடி உறவுகள் கூட சேர்ந்து வாழ முடியாத நெருக்கடியான இன்றைய காலகட்டத்திலும் இருவரும் தங்கள் குடும்பத்தோடு ஒரே வீட்டில் வாழ்ந்து வருகின்றனர். இவர்களது மனைவி, பிள்ளைகள் என எல்லோரையும் ஒரே புள்ளியில் பிணைத்து வைத்திருப்பது இவர்கள் இருவருக்கும் இடையிலான நட்பு மட்டுமே. எனக்கு கிடைச்சி காடு கிஃப்ட் நட்பு. அதான் அவன் இல்லட்டா ஒருவேளை நான் இந்த அளவுக்கு உயிராக இருப்பேன் எனக்கே தெரியாது. இப்போ நான் சம்பளம் வாங்கினாலும் அவர் சம்பளம் வாங்கி எல்லாம் ஒன்றாக்கிடுவோம். ஒன்றாங்கி ஒரே அரிசி தான். அதே மாதிரி ட்ரெஸ் எடுத்தாலும் சரி, எது எடுத்தாலும் பிள்ளைகளுக்கு படிப்பு செலவுனாலும் எல்லாம் ஒரே ஃபீஸ் தான். நட்புக்காக எல்லாம் விட்டு கொடுத்துட்டார். எல்லாம் நம்ம தான். கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கணும் முடிவு எடுத்துட்டு. எல்லோரும் பார்த்து வியக்கும் இவர்களது நட்பு அடுத்த தலைமுறைக்கும் பயணித்திருக்கிறது. எங்கள் அப்பா அம்மாவுக்கு அடுத்து எங்கள் ஜென்ரேஷன்லேயும் நாங்களும் இப்போ வந்து சென்னையில் வந்து அப்படி தான் வாழ்ந்துக்கிருக்கோம். பட் ஆனால் அதே மாதிரி ஃபியூச்சரில் வந்து இதே மாதிரி தான் இருக்கணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். என்னடா? ஸோ இப்போ நீங்கள் இப்போ இன்டர்வியூ பண்ணுற மாதிரி இல்லை, ஃபியூச்சரில் வந்து எங்களோட குழந்தைங்களை பசங்களை நீங்கள் இன்டர்வியூ பண்ண கண்டிப்பாக வரும். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா அணியான பவர் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். நீண்ட காலமாக நண்பர்களாக இருக்கிறவர்கள் எப்படி அந்த நட்பை பேணுகிறார்கள், அது எப்படிப்பட்ட பரிவாரங்களோடு இங்கு நடந்து கொண்டிருக்கிறது? வெறும் பூடகமான வார்த்தைகளின் தொகுப்பாக இருக்கிறதா, உணர்வுகளின் கலவையாக இருக்கிறதா, எதிர்பார்ப்புகள் கொண்டதாக இருக்கிறதா, அல்லது அறிவு சேர்ந்த ஒரு ஆளுமையாக தொடர்ந்து பயணிக்கிறதா? தொடரலாம். நாங்கள் 23 இயர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆனால் டெய்லி பேசிக்கிறதெல்லாம் கிடையாது. ஆனால் எங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வந்தாலோ இல்லை ஒரு சந்தோஷம்னு வந்தாலோ எங்களோட முதல் கால் அவங்களுக்கு அதான் இருக்கும். எங்களுக்கு சாஞ்சுக்க ஒரு தோல் வேணும்னாலும் அது ஃப்ரெண்ட் கிட்ட தான். அதே சந்தோஷன்றதை ஷேர் பண்ணிக்கிறதுக்கும் அவங்க தான் எதுனாலும். ஆனால் அதுக்காக நீங்கள் டெய்லி பேசினா தான் ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது கிடையாது. நீங்கள் எத்தனை நாள் கழிச்சு பேசும்போது ஒரு ஃபீல் இருக்குல்ல, பார்க்கும்போதோ பேசும்போது. எனக்கு ஒரு சின்ன கேள்வி இருக்கு. ஒரு குடும்பத்தில் உங்களுக்கு கிடைக்காத அதை விட அதிகமான ஒன்று ஒரு நட்பில் உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு ஃபேமிலிக்கு விட பயங்கர moral support இருக்கு. ஈவன் கல்யாணம் ஆயிட்ட கூட ஒரு ஹஸ்பண்ட் கிட்ட கூட நம்மளால எல்லா விஷயங்களையும் ஷேர் பண்ண முடியாது. அதே மாதிரி குழந்தைங்க கிட்ட எல்லா விஷயமும் ஷேர் பண்ண முடியாது. பெத்த அம்மா அப்பா கிட்ட எல்லாத்தையும் ஷேர் பண்ண முடியாது. ஆனா அந்த மாதிரி விஷயங்கள் கூட ஐயோ யார்கிட்ட சொல்றது அப்படின்னு தவிக்க முடியாது. சொல்லுவாங்க செவுத்துல கூட சொல்லிக்கலாம் அப்படின்னு. அப்படி இல்லை. ஆனாலும் ஒரு விஷயமா அவகிட்ட சந்தோஷமா இருந்தாலும் சரி, இல்ல வருத்தமா இருந்தாலும் சரி, சாஞ்சுக்க ஒரு தோல் இருக்கு, கொடுக்க ஒரு கை இருக்கு. இல்ல நட்புல மட்டும் அது ஏன் சாத்தியப்படுதுன்னு நினைக்கிறீங்க? நம்மளோட உணர்வுகளை புரிஞ்ச ஒரே ஜீவன்ற ஒரு அப்ப உங்க ஹஸ்பண்ட் புரிஞ்சிக்க மாட்டாரா? ஃபீமேல் மேல்ன்ற டிஃபரன்ஸ் வருது. இல்ல மேல் ஃபீமேல் பிரச்சனை வருதுன்னீங்களா? அம்மா ஃபீமேல் தானே? வாஸ்தவம் தான். பட் எந்த குழந்தைங்களோட ஃபுல்லா எல்லாத்தையுமே அம்மா கிட்ட ஷேர் பண்ண முடியாது. நீங்க வேணா சொல்லிக்கலாம் குடும்பத்து சமாச்சாரங்களோட ஷேர் பண்ணலாம். ஜெண்டர் வந்து அதுக்கு காரணம் இல்லை. கட்டில் வாங்கினாலும் ஒரு பெட்டு வாங்கினாலும் எந்த மேக் வாங்கணும்னு எங்கள் ஃப்ரெண்டு தான் எங்கள் வீட்டில் திட்டுவாங்க. ஒரு குண்டு வீசி வாங்கினா கூட இவர் டிசிஷன் எடுக்கிறதுக்கு வந்து ஒரு மாதம் ஆகும்டா. 10 ஃப்ரெண்டை கேட்டு எங்கே சேர்க்கணும், என்ன பண்ணணும், இதெல்லாம் கேட்டு முடிகிறதுக்குள்ளே நம்ம வாஷிங் மிஷினே வராது, கையிலே துவச்சிக்கலான்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தான் எல்லா விஷயத்துக்கும் வந்து நான் கேட்பேன். நான் இப்போது சொல்கிறாங்க இல்லையா, வீட்டில் ஏன் சொல்லறதில்லை அப்படின்னா, நான் ஒரு கம்பெனியில் மேனேஜராக இருக்கேன், எனக்கு மேலதிகாரியே இருக்காங்க. இப்போ என்னை திட்டாங்கன்னா நான் வந்து என் நண்பர்கிட்ட சொல்லுவேன் எனக்கு. ஓகே இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, அவர் ஒரு ஒரு நுணுக்கமான ஒரு விஷயத்தை தான் வைக்கிறார். ஒரு நட்பை தொடர்ந்து எடுத்து செல்வதற்கு ஏதோ ஒரு புது பொருள் தேவைப்படுகிறது, அது புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டிய தேவையும் இருக்கிறது. இந்த நட்பு தொடர்வதற்கு என்ன காரணம்னா, கூட பிறந்த அக்கா தங்கைகள்கிட்ட கூட பொறாமை உணர்ச்சி வரும், பழிப்பு உணர்ச்சி வரும். டே டு டே நீங்கள் என்ன பேசுகிறீர்கள்? நீண்ட கால நண்பர்கள். We'll be talking sweet nothings.
இப்போ எதுவுமே இல்லைன்னா கூட இப்போ புதிய விஷயங்கள் எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. இந்த மேடம் சொன்ன மாதிரி உலகத்தில் விஷயங்கள் டெய்லி வந்துட்டே ஊடகங்கள் வழியாக நிறைய விஷயங்கள் வந்துட்டே தான் இருக்குது. அதை பற்றிலாம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஜென்ரல் டாபிக்ஸு ஃபேமிலி பற்றி தன்னுடைய கஷ்டங்களை பற்றி இது இருந்தால் கூட அதையும் மீறி உலகத்தில் எவ்வளோ விஷயங்கள் அரசியல் இருக்குது, இது இருக்குது, ஸ்போர்ட்ஸ் இருக்குது. ஸோ சம்திங் வில் பி தேர். வி வில் மேக் இட் அ பாயிண்ட் தட் வி வில் டாக் டு ஹிம். தட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் எனிதிங் எல்ஸ். எனக்கு இன்னொரு சந்தேகம் இருக்குது. காமன் பொதுவாக வந்து இப்போ சிவா ஒரு விஷயம் சொன்னாங்க, இந்த ஜெண்டர் சம்மந்தமான விஷயம். நீங்கள் தொடர்ந்து பேசுகிறப்போ ஒன்று கவனிக்கிறேன். ஆண்கள் எல்லோரும் தன்னுடைய ஆண் நண்பர்களை பற்றி சொல்கிறாங்க, பெண்கள் எல்லோரும் தன்னுடைய சிநேகிதிகளை பற்றி சொல்கிறாங்க. பெண்களுக்கு ஏன் ஆண் நண்பர்களே இருக்குது இல்லையா, அல்லது ஆண்களுக்கு ஏன் சிநேகிதிகளே இருக்குது இல்லையா? இன்றைக்கும் சார் 40 வருஷம்ன்றாங்க, எங்களுக்கு 21 இயர்ஸாக ஸ்டில் நாங்கள் இன்னமும் பாய்ஸ் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸு, கேர்ள்ஸ் ஃப்ரெண்ட்ஸு, ஃபேமிலி கெட் டுகெதர், எங்கள் பசங்க கெட் டுகெதர் எல்லாமே வச்சுட்டு. உங்களுக்கு பெஸ்ட் பாய் ஃப்ரெண்ட் யார்? பெஸ்ட் பாய் ஃப்ரெண்டுன்னு சொன்னாக்கா எங்களுக்கு சிவி சார். எல்லா மேட்டரும் பேசுவோம் சார் நாங்கள். இப்போ இவங்க கூட தினந்தோறும் பேசுகிற மாதிரி உங்கள் ஆண் நண்பரோட தினந்தோறும் பேசுகிறீங்களா? தினம் பேசுகிறேன். நைட் 12 மணி கூட பேசுகிறேன் சார். மினிமம் 4 SMS வரும் சார். எங்கள் ஒய்ஃபுக்கு நான் யார்கிட்ட பேசுகிறேன்னு நல்லா தெரியும், அவங்களுக்கு அவங்க ஹஸ்பண்டுக்கு யார்கிட்ட பேசுகிறோன்னு தெரியும். இட் இஸ் ஒன்லி a mutual respect that the other gender gives to the other gender. It is possible. It is definitely, it is still in existence. பொதுவாக நம்ம சமூகத்தில் நட்பாக இருக்கலாம், ஆண் பெண் உறவாக இருக்கலாம், காதலாக இருக்கலாம், கணவன் மனைவி உறவாக இருக்கலாம், எல்லாத்துலேயுமே ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது, பொசசிவ்னஸ். இந்த பொசசிவ்னஸ்லேருந்து வரக்கூடிய நம்பிக்கையின்மை. இப்போ இவங்க எல்லாமே எங்கள் ஃபேமிலி அவங்க ஃபேமிலி கெட் டுகெதர் எல்லாம் இருக்காங்க, அது எந்த அப்படி இருக்குது சொசைட்டியில். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் என்னுடைய பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் என்னுடைய ஒரு சிநேகிதிக்கு திருமணம் ஆகும்போது பெரும்பாலான என்னுடைய சிநேகிதிகளை என்னுடைய நட்பு வட்டத்திலிருந்து நான் இழந்திருக்கிறேன். ஏனென்றால் 2 விஷயங்கள். ஒன்று, இந்த கல்ச்சுரல் டிஃப்ரென்ஸ். ஒரு நட்பு என்பதை, நட்பு காதல் இதெல்லாம் நம்முடைய சமூகத்தில் மிகவும் குழம்பி போய் இருக்கிறது. அப்படி இருக்கும்போது சந்தேகமும் இந்த பொசசிவ்னஸ் என்ற சொல்லக்கூடிய அந்த உடைமை மனப்பான்மையும் நமக்குள் ஆழமாக ஊறி போயிருக்கிறது. அப்படி இருக்கும்போது ஆண் பெண் உறவுகள் அந்த நட்பை அதை வந்து ஹேண்டில் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக இல்லை. இப்போது நான் ரொம்ப மகாபாரதத்தில் நான் அடிக்கடி நினைக்கக்கூடிய ஒரு வார்த்தை உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும், எடுக்கவோ கோர்க்கவோ என்று கேட்ட அந்த துரியோதனுடைய ஒரு வார்த்தை. இப்படி ஒரு விஷயத்தை இந்த 21ஆம் நூற்றாண்டில் நம்முடைய யார் மனதிலாவது இருக்கிறதா? அதாவது துரியோதனன் அங்கே வந்து அவனுடைய மனைவியும் கர்ணனும் அங்கே தாயமாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவள் தோற்க போகிற சமயத்தில் அவள் எழுந்து ஓட பார்க்க அவருடைய மணியை பிடித்து இழுக்கிறார். உடனே மணி சிதறி விடுகிறது. வெளியே இருந்து பார்ப்பவர்களுக்கு ஏதோ ஒரு சின்ன பாலியல் பலாத்காரம் நடந்தது போன்ற ஒரு தோற்றம் ஏற்படும். உள்ளே அப்போது துரியோதனன் வருகிறான். எடுக்கவோ கோர்க்கவோ என்று கேட்கிறார். இந்த நம்பிக்கை, இந்த ஒரு புரிதல் எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நம்முடைய காப்பியத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. நான் எல்லா ஆண்களையும் பெண்களையும் நான் மனசாட்சியை தொட்டு கேட்கிறேன், இந்த உணர்வு உண்மையில் நம்முடைய அடையாளத்தில் இருக்கிறதா? நிச்சயமாக இல்லை. அவநம்பிக்கையும் சந்தேகமும் அதற்குள் இருக்கக்கூடிய கண்காணிப்பும் தான் நம்முடைய எல்லா ஆண் பெண் உறவுகள் நட்புகளுக்குள்ளும் இருக்கிறது என்பதை இங்கே வருத்தத்தோடு பதிவு செய்ய விரும்புகிறேன். இது தொடர்பாக நான் ஒன்று சொல்லி, விருப்பம் வேறு நடைமுறை வேறு. இது சமுதாயத்தில் என்றைக்கு மாறும்ங்கிறது ரொம்ப சிரமம். நாம் எல்லோரும் விரும்புகிறோம். அதுக்கு அடிப்படையிலே நாம் பேசுகிற மாதிரி நட்புங்கிறது என்னன்றதை முதல்ல புரிஞ்சுக்கிட்டோம்னா தான் அந்த இது வருது. ஓகே, அதனால விருப்பம் என்பது வேறாக இருக்கிறது, நடைமுறை என்பது வேறாக இருக்கிறது. இல்லை, நான் ஒரு கவிதை எழுதினேன். அதாவது சிநேகிதிகளின் கணவர்கள் சந்திப்பதில் இருக்கு. அதாவது என்னுடைய சிநேகிதருடைய கணவர்களுக்கும் எனக்குமான உறவில் இருக்கக்கூடிய சிக்கல்களை பற்றி. இப்பொழுது அந்த கவிதையுடைய நல்ல விஷயம், அதில் அந்த கவிதையை இப்படி முடித்திருப்பேன். ஒரு சிநேகிதியை சிஸ்டர் என்று அழைக்கும் ஆபாச கலாச்சாரத்திலிருந்து எப்படி தப்பிச் செல்வது என்று. நிறைய பேர் காலேஜில் ஒன்றா படிச்சிருப்பாங்க, ஒரு ஃப்ரெண்டாக பழகிருப்பாங்க. கல்யாணம் ஆகி வீட்டுக்கு வந்தோன்னா அது வரைக்கும் பேர் சொல்லி கூப்பிட்டுருந்தோம் சிஸ்டர் சிஸ்டர்மா. எனக்கு ரொம்ப தலை வெடிக்கிற மாதிரி இருக்கு. ஏன்டா சிஸ்டர்னு சொல்கிறேன் நீ? அது வரைக்கும் பேர் தெரிஞ்சேன்னு சொல்லிட்டு இருந்தேன் நீ. அப்போ நீ சிஸ்டர்னு சொல்லிட்டாப்புல நீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் மாறிடுமா? வந்து ஏன் இவ்வளவு இந்த கலாச்சாரத்தை வந்து நம்ம இப்படி ஒரு புது புது உறவுகளுக்குள்ளேயே கொண்டு போகிறோம்? ஒரு நட்பு அது நட்பாகவே இருக்கட்டுமே. சார், இதில் வந்து ஐ மே பி an exemption because my husband after getting married எல்லா ஆண் பெண் பாய் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்ல மாட்டேன். ஃப்ரெண்ட் இஸ் அ ஃப்ரெண்ட். ஸோ அதில் ஜெண்டர் டிஸ்கிரிமினேஷன் கிடையாது. எல்லார் வீட்டுக்கும் நானும் எனது கணவர் இருந்தால் எப்படி இந்த தோழி எங்கள் வீட்டுக்கு வந்து ஸ்டே பண்ணி தான் என் கணவர் பின்னாடி தான் அவள் வண்டியில் போனால், அதே மாதிரி அவருடைய நண்பராக இருந்தாலும் என்னை நம்பி அனுப்புவார். என்னுடைய அலுவலக நண்பர்களாகட்டும், கல்லூரி நண்பர்களாகட்டும், இப்போ விரிவுரையாளர்கள், பேராசிரியர் எத்தனை பேர் இருக்காங்க என் கூட படித்தவர்கள், அத்தனை பேர் வீட்லேயும் அவங்க எல்லாரும் இவருக்கு ஃபோன் பண்ணுவாங்க. நானும் பேசுவேன், அவர் பேசுவார், அவங்க மனைவி கிட்ட பேசுவார், அழைச்சிட்டு போவார். தப்பாக நினைக்கலாம், உங்கள் வயசு சொல்ல முடியுமா சார்? சொல்ல மாட்டேன். 40 கடந்தவர்களாக நாம் இருக்கிற எங்களுடைய மனநிலை
அது தப்பு இல்லைங்கிற புரிதல் இங்கே இருக்கிற எல்லாருக்குமே இருக்கும். என்னுடைய சந்ததியினர், என்னுடைய வாரிசுகள் அந்த மாதிரி கிராஸ் ரிலேஷன்ஷிப் மட்டுமே வச்சுருக்கா. என் பொண்ணு, அவளுக்கு இருக்கிறது ஸ்கூலில் ஒரு ஃப்ரெண்டு இருந்தான், இப்போ ஒரு ஃப்ரெண்டு தான் இருக்கான். அது ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாத்திரமே கண்டினியூ ஆகுது. அவளுக்கு எந்த எனக்கு அதை பற்றி எந்த இதுமே எங்கள் குடும்பத்துலேயும் யாருக்குமே இல்லை. எங்கள் அப்பா அவருக்குமே அதை பற்றின எண்ணம் கிடையாது. எல்லாருமே அதை வந்து பெருந்தன்மையாக நாங்கள் ஏற்றுக்கிறோம். ஆனால் மனுஷபுத்திரன் இதையும் கவனிக்க வேண்டியிருக்கு. இன்றைக்கி ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில், பேங்கிங் செக்டரில் இருக்கக்கூடிய இந்த ஜெனரேஷன் ரொம்ப சாதாரண அதே நட்போடு இருக்காங்க. அப்போது சமூகம் மாறிக்கொண்டிருக்குங்கிறதையும் மனுஷபுத்தன் ஏற்றுக்கொள்வாரா? நிச்சயமாக. அதாவது இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் 2 விதமான ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அவர்கள் ஒரு அலுவலகத்தில் அல்லது சுதந்திரமாக இருக்கக்கூடிய இடத்தில் ஒரு ரோலையும், அவர்கள் குடும்பத்திற்குள் வரும்போது இன்னொரு ரோலையும் அவங்க ப்ளே பண்ணுறாங்க. இதை நான் எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கேன். இன்றைக்கு குடும்ப வன்முறை என்பது அதிகமாக நடப்பது படித்த மனிதர்களிடம் தான். படித்த நகர்ப்புற மனிதர்களிடம் தான் அதிகமான குடும்ப வன்முறை இருக்கிறது. பெண்கள் மீதான ஒடுக்குமுறை, சந்தேகம், இன்னும் சொல்ல போனால் அவநம்பிக்கை சார்ந்த பல பிரச்சனைகள், இது எல்லாமே ஏன் நகர்ப்புறங்களில் படித்த மனிதர்களிடம் அதிகமாக இருக்கிறது. இன்னும் சொல்ல போனால் நீங்கள் நம்ம குடும்ப கோர்ட்டுகளுக்கு வரக்கூடிய வழக்குகளை எடுத்து பாருங்கள். எல்லோருக்கும் அடிப்படையான ஒரு பிரச்சனை அவருடைய உறவுகள் சார்ந்த சந்தேகங்கள், உறவுகள் சார்ந்த நட்புகள் சார்ந்த பிரச்சனைகள். இதில் எல்லாவற்றும் அப்பொழுது ஒரு புறம் ஒரு சுதந்திரத்தை அனுபவிக்கிறார்கள், இன்னொரு புறம் அதற்கு எதிரான ஒரு பழமைவாதிகளாகவும் இருக்கிறார்கள். இந்த இரட்டை மனிதர்கள் தான் நம்முடைய சமூகத்தில் மிகவும் ஆபத்தானவர்களாக இருக்கிறார்கள் என்று நான் இங்கே குறிப்பிட விரும்புகிறேன். இது மாற வேண்டும் அப்படிங்கிற ஒரு கருத்தை முன்வைத்து இதை வைக்கிறீங்க. ஆமாம், நிச்சயமா. நண்பர்கள், நீண்ட கால நண்பர்கள் தங்கள் கடந்த காலங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் சில விஷயங்கள் பேச போகிறோம். ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு இது ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். ஸ்டேட். நீண்ட காலத்து நண்பர்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் இந்த தருணத்தில் இருவருக்கும் இடையிலான நட்பு எதுவரை நீடிக்கும் என்ற கேள்வி எழுகிறது. திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள தருவை கிராமம். இசக்கி பாண்டியன் நண்பர்களுடன் சேர்ந்து ஒரு இசைக்குழுவை உருவாக்கியவர் எதிர்பாராத சமயத்தில் இறந்து போனார். மகனை இழந்து அனாதரவானது இசக்கியின் குடும்பம். நண்பன் இருந்தாலும் எங்களது நட்பு இறக்கவில்லை என நண்பரின் குடும்பத்திற்கு தோள் கொடுத்து தாங்கி நிற்கிறது இந்த இளைஞர் கூட்டம். 1.5 வருஷத்துக்கு முன்னாடி நல்ல நண்பனாக எங்களுக்கு நல்ல என்னென்ன ஹெல்ப் பண்ணணுமோ பண்ணிக்கிட்டு இருந்தான். இப்போ வந்து எங்களுக்கு வந்து சாமி ஆகிட்டான். நாங்கள் தப்செட் அடிக்கப்போம். எங்களை இப்போ 6 பேர் போனோம்னா 7 பேருக்கு சம்பளம் கொடுப்போம். எங்கள் அண்ணன் இருக்க தான் நினச்சி அவனுக்கு ஒரு சம்பளத்தை அப்படியே வீட்டில் கொடுத்துரும். அவன் குடும்பத்தை கடைசி வரைக்கும் நாங்கள் பசங்க யாருமே கைவிடாமல் எல்லாரும் ஒற்றுமையாக சேர்ந்து நாங்கள் வந்து பார்ப்போம். அந்த வீட்டு வேலை, வயல் வேலை எது வந்தாலும் சரி, பசங்க, ஊர் பசங்க எல்லாரும் வருவாங்க. எல்லாரும் வந்து தான் ஒன்றா மண்ணா தான் செய்வோம். எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவனை வந்து மறக்க முடியாது. ஆனால் இன்னைக்கு எந்த பிள்ளைகளுமே மறக்காம தான் நாங்கள் இருக்கமா பார்த்துக்கணும். எங்கேயும் போவேண்ணா, நாங்கள் பார்த்துக்கிட்டோம். அதே மாதிரி என்னை நல்லா பார்த்துக்கிட்டேன். நண்பரின் நினைவு வரும்போதெல்லாம் இசையின் மூலமாக அவரை மீட்டெடுத்துக் கொண்டிருக்கிறது இசக்கி பாண்டி தப்புக்குழு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு ஆச்சி மசாலா நீயா நானா பவர்ட் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். நீண்ட காலமாக நட்போடு இருக்கக்கூடிய 40 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய ஒரு நட்பு உணர்வு குவியல் தொடரலாம். நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி வைக்கிறேன். கேள்வி இல்லை, 2 பேருக்குமே ஒரு பொதுவானது. நீங்கள் சந்திக்க விரும்பும் உங்களுடைய நீண்ட கால நண்பர் அல்லது பழைய நண்பர் யார்? எனக்கு என்னுடைய ஸ்கூல் டேஸில் வந்து சண்முகம்னு ஒரு நண்பன் இருந்தான். அவன் என்கிட்ட ஒரு 3 வருஷம் தான் என் கூட அவன் இருந்தான். நான் ஏன் அவனை திரும்ப சந்திக்கணும் அப்படின்னு நினச்சேன்னா, 2ஆம் கிளாஸ் 3ஆம் கிளாஸ் படிக்கிறப்ப என்னை முழுக்க அவன் கேர் பண்ணிகிட்டு இருந்தான். என் கூடவே வந்துக்கிட்டு இருந்தான். எனக்கு தேவையான அத்தனை விஷயத்தையும் பண்ணிகிட்டு இருந்தான். அவன் அதை அப்படி பண்ணணும்னு அவனுக்கு எந்த அவசியமே அப்போ கிடையாது. அவன் கிட்டத்தட்ட ஒரு சைல்டு, என்ன மாதிரி அவன் ஒரு சைல்டு. ஆனால் என்னை விட பெரியவனாக அவன் வந்து பிஹேவ் பண்ணி என்னை கேர் பண்ணான். அப்போ கேரிங்கிற ஒரு விஷயமே தெரியாத ஒரு காலகட்டத்தில் அவன் அந்த விஷயத்தை பண்ணான். அதுக்கப்புறம் எவ்வளவோ பேர்கிட்ட நான் எவ்வளவோ அன்பை நான் பெற்றுக்கிட்டு இருந்திருக்கேன். ஆனால் ஒரு குழந்தை பருவத்தில் அந்த பையன்கிட்ட இருந்து கிடைச்ச ஒரு விஷயம் வந்து எனக்கு ஒரு வாழ்க்கையில் ரொம்ப கிரைசிஸான டைம்லலாம் எனக்கு ஞாபகம் வந்துக்கிட்டே இருக்குது. அவனை எங்கேயாவது வாழ்க்கையில் திரும்ப சந்திக்கணும்னு நான் நினைக்கிறேன். என்கிட்ட காட்டின அந்த ஒரு அக்கறை, அந்த ஒரு அன்பு, அது என் மெமரியில் ரொம்ப ஆழமாக இருந்துக்கிட்டே இருக்கு. நீங்கள் யாரை சந்திக்க வேண்டும் என்று ரொம்ப நாளாக காத்திருக்கிறீர்கள்? எந்த பழைய நண்பரை? இப்படி யாருமே இல்லை, எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன் கைக்குள்ள. எல்லாரையும் டச்சில் இருக்கீங்க? முடிச்சிட்டேன். இப்பொழுது உதாரணம் சொல்ல, இந்த நிகழ்ச்சிக்கு அழைத்த போது
நிகழ்ச்சியின் நோக்கத்தை சொன்னார்கள். அந்த நாள் ஞாபகம், நண்பர்களை பற்றி என்றவுடன் நான் இதற்காகவே இரவு நேற்று நாடாளுமன்ற கூட்டம் முடித்து விட்டு டெல்லியிலேருந்து வந்திருக்கிறேன். இப்போது நேராக கிளம்பி மறுபடி காலையை பிடித்து மறுபடி சென்று விடுவேன். ஆக நட்பை பற்றி பேசுகிற ஒரு நிகழ்ச்சிக்காக இவ்வளவு மெனக்கெடுகின்ற நான் என் நண்பர்களை தேடுவதற்கு எவ்வளவு மெனக்கெட்டு இருப்பேன் என்று பாருங்கள். இதற்காகவே ஒரு நாள் வைத்திருக்கிறோம். செப்டம்பர் 17 ஐயா பெரியார் பிறந்த நாள். அந்த நாளின் போது யார் வராங்களோ இல்லையோ என் கல்லூரியில் போய் நாங்கள் ஒரு குரூப் உட்காந்துருவோம். எவ்வளோ வேலை இருந்தாலும் எந்த ஊரில் இருந்தாலும் வந்து சேர்ந்துருவோம். இது தெரிஞ்சு இப்போ வந்து அன்றைய நாட்களில் உணர்வுகளை பெரிய அதிகாரிகள் இருக்காங்க, பல்கலைக்கழக துணைவேந்தர்கள், அப்புறம் நீதிபதிகள் எல்லாரும் வந்துடுறாங்க. வந்து அந்த இடத்துல வந்தப்போ பழைய நினைவுகளை பகிர்ந்துக்கிறது. அதனால் எங்களுக்கு விலகி போன நண்பர்கள்னு பெரும்பாலும் இல்லை. யாரையும் நான் விடுவதில்லை. யாராவது எட்டி போனால் கூட நானே நெருங்கி போய் என்னுடைய நிலையினால் அவர்கள் நெருங்காமல் இருந்தாலும் பிடித்து கொண்டு வந்து நட்பு அருந்து போகாமலே கொண்டு போகின்ற ஒரு மன நிறைவு மகிழ்ச்சி எனக்கு இருக்கு. ஓகே, தேங்க்யூ சார். நட்புக்கு விரோதமாக இந்த நிகழ்ச்சியில் நம்ம எதுவும் சொன்னதாக நீங்கள் ஹர்ட் ஆகக்கூடாது. ஆனால் நட்பு என்பது ஒரு அழகான விஷயம் என்பதற்காகத்தான் நீண்டகால நண்பர்களை இந்த தலைமுறைக்கு அறிமுகப்படுத்துறதுக்காக உங்களை கொண்டு வந்தோம். இந்த ஷோவில் ஆரம்பத்தில் உணர்வு ரீதியான விஷயங்களை கொண்டு வரதுக்கு கொஞ்சம் சிரமங்கள் ஏற்பட்டாலும் கூட பிறகு அதனுடைய ஆழத்தை புரிந்து கொண்டு எல்லோரும் அதே லைனில் ட்ராவல் பண்ண ஆரம்பித்தோம், இன்க்ளூடிங் மீ. ஆரம்பத்திலேயே ஒருத்தர் அழகாக கேள்வியினுடைய தன்மையிலிருந்து தொடங்கினார். ஒரு நட்புக்கு என்ன காரணமாக இருக்க முடியும்? பல உதவி செய்கிறது, பண உதவி கொடுக்கிறது, எல்லாத்தையும் தாண்டி ஒரு பிடிப்பு அவர்களோடு ஏற்படுவதற்கு ஒரு குணம் காரணமாக இருக்கும். என்னுடைய நண்பனோட ஒழுக்க குணங்கள். அவர் வந்து திருநெல்வேலி பக்கத்தில் உள்ள ஒரு கிராமத்தில் இருந்து வந்தார். 87 முருகப்பா பாலிடெக்னிக்கில் நாங்கள் சேரும்போது எங்கள் கிளாஸ்லேயே கிராமப்புற தோற்றத்தோடு உள்ள ஒரே ஸ்டூடெண்ட் அவர் தான். அது மாத்திரம் இல்லை, அவருடைய நெல்லை தமிழ் ரொம்ப அழகாக இருக்கும். எங்களுடைய எல்லா வாத்தியார்களுக்கும் அவரை ரொம்ப பிடிக்கும். கிளாஸ் மாஸ்டர்லேருந்து மெஷின் ஷாப்லேருந்து ஈவன் அட்டண்டன்ஸ் முதல் கொண்டு எல்லாருமே இசைக்கு முத்துன்னா ரொம்ப விரும்புவாங்க. 2 காரணம், ஒன்று ஒழுக்கம், இன்னொன்று மரியாதை, இன்னொன்று அவருடைய தமிழ். அவருடைய நெல்லை தமிழும் அவருடைய ஒழுக்கமும் அவருடைய நாணயமும் எனக்கு பிடித்திருந்தது. அதனால் நட்பாய் இருக்கிறோம் என்று நட்புக்கு முதல் முத்தாய்ப்பு சொன்ன இசக்கி முத்துவின் நண்பருக்கு அந்த பரிசு திருச்சி சிங்கப்பூர் ஹார்ட்வேர்ஸ் வழங்கும் கலர் டிவி. வாங்க சார். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் a lot. தேங்க்யூ. உங்கள் நண்பருக்கு தான் சொல்ல நீங்கள் தேங்க்ஸ். கண்டிப்பாக. தேங்க்யூ. நட்பு என்பது எல்லைகளை கடந்தது. அது இருக்க வேண்டும், அது ஒன்று இருக்க வேண்டும் அல்லது இன்னொன்று இருக்கக்கூடாது என்கிற எல்லைகளை எல்லாம் பார்க்காதுங்கிற அந்த மைய கருத்தை, இந்த ஷோவினுடைய மைய கருத்தையே ஒருத்தர் ஆழமாக எடுத்து வச்சார். அறிவுபூர்வமாக இருந்தால் நானும் குமாரும் இத்தனை வருஷங்கள் பழகிருக்கவே முடியாது. என்னோட வேவ்லெங்த் சுத்தமாக வேற. நான் வந்து பொன்னியின் செல்வனை பற்றி 1 மணி நேரம் பேசுவேன், தி ஜனமணி பற்றி பேசுவேன். பாலகுமாரன் பத்திரிக்கை அவ்வளோ படிச்சிருக்கேன். பாலகுமாரன் யாருன்னே தெரியாது குமாருக்கு. உணர்வுபூர்வமான மட்டுமே 29 வருஷமாக நாங்கள் பழகிட்டு இருக்கோம். அறிவுபூர்வமாக இருக்கும். அறிவுபூர்வமாக இருந்திருந்தால், எனக்கு பிடிச்சது அவனுக்கு பிடிக்கும்னு தெரிஞ்சிருந்தால் எனக்கு நட்பு தொடர்க்கவே இருக்காது. எனக்கு பொன்னியின் செல்வனை விட்டீங்கன்னா நான் அவ்வளோ நேரம் பேசுவேன். அவருக்கு பொன்னியின் செல்வனே யாருன்னு தெரியாது. எனக்கு இன்னொரு விஷயம் ஆழமாக டீட்டெயிலாக தெரியும் சப்ஜெக்டில், அது என்னன்னே அவருக்கு தெரியாது. ஆனாலும் அவர் நண்பர், என்னுடைய நண்பர், உயிர் நண்பர்னு நட்பின் இலக்கணத்தை அழகாக சொன்ன அவருக்கு அந்த பரிசு. வாங்க, திருச்சி மங்கள் அண்ட் மங்கள் வழங்கும் ஒரு கிஃப்ட் வவுச்சர் அவருக்கு பரிசு. வாழ்த்துக்கள் சார். ஆல் த வெரி பெஸ்ட். உங்கள் இன்னசென்ட் நண்பருக்கும் உங்கள் ஸ்பெஷல் டான்ஸுக்கு ஒரு தேங்க்ஸ். சந்திரபாபு டான்ஸ் தரேன்னு பொம்பளை இல்லையா போய் வம்புலுக்குறீங்க. நைஸ். பொம்பளை பாடு போட்டா. நைஸ் நைஸ் நைஸ். 97 அவனுக்கு ஒரு ஆக்சிடென்ட் மெட்ராஸில். ஸ்கல் ஃபுல்லாக இதாகிட்டு, அதனால் கொஞ்சம் மெமரி லாஸ் உண்டு.
நான் இந்த ப்ரோக்ராமுக்கு ஃபோன் பண்ணுறச்சு 4ஆவது நாள் யார் எந்த பாலு அப்படின்னு கேட்டான். ஸோ அவனுக்கு ஏற்பட்ட விஷயங்கள் மற்ற கண்டு நம்மளாம் வாழ்ந்துருக்கவே முடியாது. அவனுக்கு ஒரு க்யூட் டாட்டர் உண்டு. நான் காஞ்சிபுரத்தில் ஃபஸ்ட் அப்பாயின்மெண்ட் 90ல். அவனுக்கு மேரேஜ் ஆகி இந்த குழந்தை ஒரு 2 வயசு எங்கள் வீட்டில் விட்டு போவான். அவள் 10th படிக்கிறச்ச அவளை நல்ல கால ஸ்கூலில் சேர்க்கிட்டு குற்றாலத்துக்கு எனக்கு நேட்டிவ் தென்காசி அங்கே வந்திருந்தாச்சே பார்த்தா பிளட் கேன்சர். க்ளீனாக ஒரு 3 மாதம் கூட இல்லை. ஹீமோதெரப்பி எல்லாம் கொடுத்து பார்த்தாங்க. அதில் என்ன கொடுமைன்னா ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கும்போதே திருச்செந்தூருக்கு நேர்த்திக்கடைன்னு சொல்லிட்டு ஒரு பழைய ஃபியட் வச்சுருக்கான். எடுத்துகிட்டு எங்கே வேணாலும் போவான். மகாராஷ்டிராலாம் போய்டுவான் தூக்கிட்டு. அந்த பொண்ணையும் கூட்டிகிட்டு கரெக்டாக ஒரு 3 months கழித்து எனக்கு ஃபோன் பண்ணான், இந்த மாதிரி இறந்துட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அது முடிஞ்ச அப்புறம் அடுத்த கெட் டுகெதர் திருச்சியில் வந்து நான்லாம் போகவே இல்லை. அவன் ஒய்ஃபும் போயிட்டு போகல. இதே டான்ஸ் அங்கே போய் ஆடினான். இப்போ லாஸ்ட் மந்த்து எப்படிடா உன்னால் முடியுது அப்படின்னு கேட்டால் எனக்கு சொல்ல தெரியல. அது எப்படி அதை அவன் ஃபீல் பண்ண தெரியலையா? அந்த இன்னசென்ஸ் தான் அவனை காப்பாற்றிட்டு இருக்கு. வேற ஒருத்தனா இருக்கவே முடியாது. அவர் இன்னசென்ஸே அவரை அதை காப்பாற்றிட்டு இருக்கு. கிரேட் சார், கிரேட். ஒரு ஸ்பெஷல் எஃபர்ட் எடுத்து நட்புக்கு மரியாதை கொடுத்து இங்கு வந்த எல்லா நண்பர்களுக்கும் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றிகள். மீண்டும் இன்னொரு சந்தர்ப்பத்தில் பேசுவோம். ஆச்சி மசாலா நீயா நானா பவர் பை ரான் இண்டியா டிஎம்டி கம்பிகள். நன்றி, வணக்கம்.